அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைப் பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த பாசுரம் இன்றைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்தருளியிருந்த மணவாள மாமுனிகள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், அவர் ஆண்டாளை பற்றி கொண்டாடுகிறார். ஆண்டாள் அப்படிங்கிறவ பூமாதேவியினுடைய அம்சமாக இருந்தாலும் ஆழ்வார்களுக்குள்ளே ஒருத்தியாகும். ஆழ்வார்கள் எல்லாருமே புருஷர்கள், ஆனா இவ ஒருத்தி மட்டும்தான் பெண் பிள்ளை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை அவரிடத்துல பக்தி பண்ண வேணும், அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேணும் அப்படின்னா தன்னை ஒரு நாயகியாக பாவித்து கொள்ளுவார்கள். நாயகியா பாவிச்செண்டாதான் எம்பெருமான புருஷோத்தமனாக நினைத்து கொண்டு அவனை அனுபவிக்க முற்படுவார்கள். நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர் ஸ்திரீ பாவம், அதாவது நாயிகா பாவத்தை எடுத்துட்டானா அவருக்கு பராங்குஷ நாயகின்னு பேரு. திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார், கடைசி ஆழ்வார். அந்த ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டால் பரகால நாயகி அப்படின்னு பேரு. ஆனா கோதா நாச்சியாருக்கு அந்த அவசியமே இல்லை, ஏன்னா பிறந்ததே பெண்ணா. அப்ப அந்த கண்ணனை அனுபவிப்பதுங்கிறது ரொம்ப சுலபம் ஆண்டாளுக்கு. அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய், அஞ்சு குடிக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையா பிறந்தாளாகும். இந்த அஞ்சு குடி யாரு? அஞ்சு குடினா அஞ்சும் குடின்னு வச்சுக்கணும். என்ன அஞ்சும் குடினா, பகவானுக்கு என்ன தோஷம் ஏற்பட்டு விடுமோன்னு அஞ்சுகிறார்களா இந்த ஆழ்வார்கள்லாம். நமக்கு அந்த பதற்றம் வந்துடுதா அப்படின்னா, பெருமாளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இப்ப அர்ச்சக சுவாமி எல்லாம் பெருமாளுக்கு புஷ்பம் சேர்ப்பான். சேர்க்கிற போது அப்படி அந்த புஷ்பத்தை எடுத்து அந்த பெருமாள் திருமேனியில அப்படி சேர்ப்பான். சேர்க்கிற போது அவளுக்கே கொஞ்சம் பரிதவிப்பு வந்துடும். பின்னாடி ஏதாவது அந்த காம்பு வந்து ஏதாவது குத்திடுமோன்னு ஒரு பயம் வரும். அதை எடுத்து ஓரமா அப்படி ஒதுக்கி வைப்பான். நமக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது தோற்றாது. அந்த பரிதவிப்புங்கிறது எல்லாருக்கும் வந்துடுதான்னா இல்லை, அது ஆழ்வார்களுக்கு இருந்தது. பகவானுக்கு என்ன நேருமோங்கிற ஒரு பயம் இருந்த அப்படின்னாலே அஞ்சும் குடின்னு ஒரு சப்தம் சொன்னான். மத்தொன்று சொல்றா, அஞ்சு குடியாம், அஞ்சு பேராம். யார் அந்த அஞ்சு பேருனா, முதலாழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா மூணு பேரும் ஒருத்தரா வச்சுக்கணும். ஏன்னா அவர்களை முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. மூணு பேரும் தான் திருக்கோவலூர் விழுப்புரம் பக்கத்துல இருக்கோ இல்லையோ, அங்கதான் பெருமாள் திருவிக்கிரம பெருமாளாக உலகளந்த பெருமாளா அங்க இருக்கார். அந்த ஊர்ல தான் இந்த மூணு ஆழ்வாரும் ஒரு ரிஷியினுடைய இடைகழி, ரேழின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த இடைகழியில இருக்கிற போதுதான் பெருமாள் அவர்களுக்காக சேவை சாய்ச்சா மழை பெஞ்சது வெளியில. அப்ப இந்த முதல்ல ஒரு ஆழ்வார், முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் உள்ள வந்தார், படுத்துட்டு இருந்தார். ரெண்டாவது ஆழ்வார் உள்ளுக்குள்ள வந்தார், பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் உள்ள வந்தார். ஒருத்தர்னா படுத்துக்கலாம், ரெண்டு பேருனா உட்காந்துலான்னு உட்காந்துட்டா ரெண்டு பேரும், ஏன்னா வெளியில போக முடியாது, ஒரே மழை காத்து இடி மின்னல். மூணாவது ஆழ்வார் வந்தார், பேயாழ்வார். ஒருத்தர் படுத்துனுட்டா ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம், அவ்வளவுதான் இருக்கு இடம். மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் வந்தபோது நம்ம மூணு பேரும் நிற்க வேண்டிதான் அப்படின்னு மூணு பேரும் நின்றுட்டா. மூணு பேர் நின்னா மூணு பேர் தான் நின்றுட்டு இருக்கணும். இந்த எப்படி இடிக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் இடிக்கும், கொஞ்சம் நகருங்கோ அப்படிம்போம். நம்ம இன்னும் பேருந்துல போற போது இன்னும் சௌகரியமா போற மாதிரி நம்ம நினைச்சிட்டு அங்க பண்ண தட்டாதவோ இங்கே தட்டாதவோ போவோம். அதுக்கு நம்ம தனி காரில் தான் போயாகணும் இல்லையா? யாரும் தொடக்கூடாது தட்டக்கூடாதுன்னு நம்ம அதுலதான் போயாகணும். அப்ப இந்த ஆழ்வார்கள் மூணு பேர் நின்றுட்டு இருக்கா. ஆனா அங்க ஒரு 10,000 100 கோடி பேர் வந்தது போல ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரே நெருக்கம் ஏற்பட்டு, என்ன யார் இருக்கா யார் இருக்கான்னு இந்த மூணு ஆழ்வாருக்கும் ஆச்சரியமா இருக்கு.
ஒன்னே முதல்ல ஒரு ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதின்னு ஒரு பாசுரம் 100 பாசுரம் பாடினார். இரண்டாவது ஆழ்வார் ஒரு 100 பாசுரம் பாடினார், இரண்டாம் திருவந்தாதின்னு. மூன்றாவது ஆழ்வார் பார்த்தார். ஏன்னா முதல்ல ஆழ்வார் சொன்னது வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. அப்படின்னு என்னுடைய இடரெல்லாம் போகணும், இந்த உலகத்தையே உனக்கு விளக்கா வச்சுக்கிறேன். வையம் தகழியா வார்கடல் இருக்கே அதையே நெய்யா வச்சுக்கிறேன், உனக்கு நான் விளக்கேத்துறேன்னு முதல்ல ஆழ்வார் சொல்லி விளக்கேத்தினார். ஏன்னா 100 கோடி பேர் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குங்க, ஒரே நெருக்கம். இரண்டாவது ஆழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா என்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அடுத்தவர் பாடுறார். அன்பையே நான் விளக்கா வச்சுக்கிறேன், ஆர்வத்தையே நெய்யா வச்சு உனக்கு ஏத்துறேன், விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கேத்தினார். தெரியல. மூணாவது ஆழ்வார் பார்த்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று அப்படின்னு திருக்கண்டேன்னு முதல்ல திருன்னு சொல்லப்படுகிற பிராட்டியை சேவித்தேன்னு முதல்ல ஆரம்பிச்சார். அவர் ஆரம்பிச்சதே பிராட்டியை தான், தாயார முதல்ல சொல்லி திருக்கண்டேன். ஏன்னா பெருமாளுடைய ஹிருதயத்துக்குள்ள பிராட்டி இருக்காள், அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்றோம், அங்க உள்ளுக்குள்ள இருக்கா திருக்கண்டேன். அப்புறம் தான் சொல்றார் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணி நிறம் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி சங்கு சக்கரம் கதை கட்கம் இதெல்லாம் வச்சுட்டு பெருமாள் அப்புறம் முதல்ல திருன்னு சொல்லி பிராட்டியை சேவிச்சேன்னா. இப்படி சேவிச்சேன்னு சொன்ன உடனே பெருமாள் கருட வாகனா ரூடனாக அந்த 100 கோடி பேர் வேற யாரும் வந்த எம்பெருமானே அந்த 3 பேருக்கும் முதல்ல சேவிச்சான், சேவை பண்ணி வச்சான். முதல்ல பெருமாள் அந்த மிருகண்டு மகரிஷின்னு ஒரு ரிஷியினுடைய இடைவெளியிலே ஆசிரமத்திலே அந்த 3 ஆழ்வாருக்கு சேவை சாதித்தது பெருமாள். அவர் தான் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை கண்ணனாகவே கொண்டாடுகிறோம். அவருக்கு உலகளந்த பெருமான்னு பேரு, உத்தமன்னு பேரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆயன். ஆயன்னா இடையர்களோ இல்லையோ, இப்ப ஆயன். அவருக்கு திருக்கோவலூர் ஆயன் அப்படின்னு பேரு, கண்ணன் என்ன பேரு, உலகளந்த பெருமாள்னு பேரு, திருவிக்கிரம பெருமாள் அப்படின்னு பேரு. சீர்காழியிலையும் உலகளந்த பெருமாள் இருக்கார், சீர்காழி இப்ப இல்லையோ, அங்க போனோம்னா பெருமாளுக்கு தாடாளன் அப்படிங்கிற திருநாமம். தாடாளன் அப்படின்னா தன்னுடைய திருவடியாலே உலகத்தை அளந்தவன் அப்படின்னு பேரு. தாடாளன் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம். ஆக இவர்கள் இந்த பக்கம் திருக்கோவிலூர்ல பார்த்தோம்னா பெருமாள் அப்படி தன்னுடைய இடது காலை தூக்கி கொண்டு எழுந்துருளி இருப்பார், வலது காலம் அந்த பக்கம் பார்த்தோம்னா வலது காலை தூக்கிட்டு எழுந்துருளி இருப்பார். ரெண்டுமே உலகளந்த பெருமாள் தான். ஏன் காஞ்சிபுரத்துல ஒரு உலகளந்த பெருமாள் இருப்பார், அங்கேயும் ஒரு பெரிய உலகளந்த பெருமாள், அங்கேயும் சன்னதி உண்டு. அப்படி பார்த்தோம்னா திருவிக்கிரமாவதாரத்துக்கு அத்தனை பெருமை உண்டு. எதுக்காக சொல்ல வந்தோம், இன்னைக்கு பாசுரமும் அதுதான். அப்ப இப்ப இங்க ஆழ்வார்கள் 4வது 3 ஆழ்வார் முதல் ஆழ்வார்களை ஒரே கோட்டியில வச்சுக்கணும். 2வது ஆழ்வார்னு சொன்னோம்னா திருமிழிசை ஆழ்வாரை ஒத்தரா வச்சுக்கணும். அப்ப இவர்கள் 3 பேரு, இவர்கள் ஒருத்தர், 2 பேராச்சா. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஒருத்தர், அது 3ஆச்சு. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் ஒருத்தர் 4ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஆழ்வார் ஒருத்தர் 5ஆச்சு. அதான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். இந்த 5 பேருக்கு ஒரே ஒரு சந்ததியா பிறந்தாள் ஆண்டாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஏதோ பாசுரம் பாடினா, நிறையத்தான் பாடினா, எல்லா பாசுரங்களும் இனிமையாத்தான் இருக்கு. ஆனா அவர்கள் சொல்லுவதை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தியாக வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்லப்படுகிற அளவுக்கு அத்தனை ஆச்சரியமா பாடியிருக்காளே. 30 பாசுரம் ஒரு பிரபந்தம், 143 மற்றொரு பிரபந்தம், மற்றொரு பாசுரம். அப்ப 143 30 173 பாசுரம் தான். ஆனா மற்ற ஆழ்வார்களுக்கு இது கிடைச்சுதான்னா பெருமானுடைய திருவடிய தொட்டா
அந்த திருமேனியோட மறைஞ்சே போயிட்டான். இதுதான் ஆண்டாளுக்கு நடந்த சரித்திரமே. அவ்வளவுதான். மூலஸ்தானத்துக்கு போய் நம்ம எல்லாம் போக முடியுமா? மூலஸ்தானத்துக்குள்ள போய் பெருமாளைத்தான் தொட முடியுமா? இல்ல ஆதிசேஷ அந்த ஆதிசேஷ பனாமண்டலங்கள் அந்த படுக்கை இருக்கே அதுல கால் வச்சு ஏற முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதுதான் பண்ண போறோம் பின்னாடி. இந்த சரீரத்தை விட்ட பிற்பாடு அதுதான் நடக்க போகிறது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிற பொழுது, இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற போதே அந்த விரஜான ஒரு நதி ஓடும். விரஜான ஒரு நதி ஓடும். அது ஸ்ரீரங்கம் வேறல்ல, அதே போல பரமபதம் வேறல்ல, காவேரி வேறல்ல, விரஜாங்கிற தீர்த்தம் வேறல்ல, பரமபதநாதன் வேறல்ல, ஸ்ரீரங்கநாதன் வேறல்ல. காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசயா பிரத்யக்ஷம் பரமபதம். பிரத்யக்ஷமான பரமபதம் எது? திருவரங்கமே பிரத்யக்ஷமான பரமபதம். ஏன் தெரியுமா? காவேரி இங்க ஓடுகிறது, அங்க ஓடுவது விரஜாங்கிற நதி. அதே போல இங்க இருக்கக்கூடியது ரங்கநாதன், அங்க இருக்கக்கூடியது பரமபதநாதன். இதுக்கு ஸ்ரீரங்கம்னு பேரு, அதுக்கு பரமபதம்னு பேரு. அப்ப ரெண்டு ஒண்ணுதான். அப்ப அங்க போன பிற்பாடு ஆதிசேஷ பீடத்துல இந்த ஒவ்வொரு முக்தாத்மாவும் பெருமானுடைய ஆதிசேஷ பீடத்துல ஏற போறோம். தன்னோட காலை வச்சு ஆதிசேஷத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற போறோம். ஏறி அதுக்கப்புறம் பெருமாளுடைய மடியில ஏறி அமர்ந்து கொள்ளுவோம். பெருமாள் மடியில அப்படி உட்கார்ந்துருப்பார். அதுல போய் பெருமாள் மடியில போய் உட்காந்துக்கிறோம். பெருமாள் அப்படி பார்ப்பார். பார்த்தவொடனே நீ யார் அப்படின்னு கேட்கிறார். தெரியாதா அவருக்கு? கேட்கிறார். கேட்ட உடனே நான் தான் உன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடியவன். பெருமாளுடைய சரீரத்துல நம்ம எல்லாரும் போய் உட்கார போறோம். ஒவ்வொருத்தரும் பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அணுவாகத்தான் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் போய் பரமாத்மாவுடைய திருமேனியில உட்கார போறோம். இதுதான் நடக்க போகுது. ஆனா அது நடந்ததுன்னு ஆண்டாளுக்கு இங்கேயே நடந்துருத்தேன். அவ இங்கேயே பெருமானுடைய திருமேனியோடு சேர்ந்த பெருமை. அதனாலதான் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிருதுன்னு சொன்னமா இல்லையா? அது மாதிரிதான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் என்ன சொல்லி போந்தார்களோ அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக சொல்லி போந்தவள் ஆண்டாள். அது சிறு பிள்ளையார். அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை. சின்ன குழந்தைதான். ஆனா ஞான பக்தி வைராக்கியங்கள் எப்படி முற்றி இருந்ததுன்னு பார்க்கணும். வெறும் ஏதோ பிஞ்சா பழுத்து போச்சு அப்படின்னு நம்ம லோகத்துல வேற விதமா சொல்ல முடியும். அது மாதிரி அல்ல. இவ சின்ன குழந்தைதான். ஆனா ஞானத்திலே முதிர்ச்சி. ஞான முதிர்ச்சி இருக்கும் இல்லையோ, அதுதானே உயர்த்தி. அப்ப எதை பத்தின ஞானம்னா பகவானை பத்தி இருக்கக்கூடியதான ஞானம். பரபக்திங்கிறது வரவேணும், பரஜானம்ங்கிறது வரவேணும், பரமபக்திங்கிறது வரவேணும். இந்த தசையெல்லாம் வந்தா தான் எம்பெருமான் நமக்கு அவனுடைய திருமேனியனுடைய சேவையை காட்டுகிறான். இதெல்லாம் எங்க கிடைச்சதுன்னா ஆண்டாள் ஒருத்திக்கு இங்கேயே கட்டியது. விஞ்சி நிற்கும் தன்னையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. அந்த ஆண்டாள் இருக்காளே அவளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அவளை நிச்சலு சேவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிரபந்தம் தான் 360 நாள் சேவிக்கப்படுது. ஏன்னா இப்ப அனத்தியானம் கார்த்திகை வந்துருதுன்னா அனத்தியானம்னு சொல்லுவா. எல்லா பிரபந்தங்களையும் சேவிக்க முடியாது. ஆனா வருஷம் 360 நாள் சேவிக்கலாம்னு சொன்னா இந்த திருப்பாவமந்திரம் 360 நாள் சேவிக்கணும். மிச்ச பிரபந்தங்களுக்கெல்லாம் அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்ப கார்த்திகையிலேருந்து ஆரம்பிச்சு தை மாதம் ஹஸ்த திருநக்ஷத்திரம், பூரத்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர் ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்தார். அவருடைய திருநக்ஷத்திர தை ஹஸ்தம் வரைக்கும் சேவிக்க முடியாது. இல்லங்களிலே பிரபந்தங்கள் சேவிக்கப்படுவது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அங்க உற்சவம் நடக்குது, அனத்தியன உற்சவம் நடக்கும். திருவாய்மொழி மண்டபத்துல, ஆயிரங்கால் மண்டபத்துல, திருவரங்கத்துல உற்சவம் நடக்கும். அதே போல உள்ளுக்குள்ள அர்ஜுன மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல கிளி மண்டபத்துல உற்சவம் நடக்கும். அந்த உற்சவம் அங்க ஒரு 10 நாள், இங்க ஒரு 10 நாள், கடைசியில ஒரு நாள், மொத்தம் 21 நாட்கள் உற்சவம் நடக்கும். அந்த உற்சவம் நடக்கிற நடுவுல வைகுண்ட ஏகாதசி வந்துடும். அப்ப இந்த உற்சவம் நடக்கிறதுனாலே அங்க பெருமாள் கேட்கறதுனால நம்ம இங்க தனியாக சேவிப்பது கிடையாது அப்படிங்கிறது இருக்கு. அப்பேற்பட்ட ஆண்டாளனுடைய பெருமை படைத்த ஆண்டாளனுடைய 3வது பாசுரம். முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் தான் கொடுப்பார், நமக்கு பறை கொடுப்பார்னு சொல்லி
அந்த பகவானுடைய சப்தம் நாராயண சப்தத்தை பார்த்தோம். நாராயணன் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் அர்த்தம். சரி, நீக்கமர நிறைந்திருக்கான்னு சொன்னா அப்படி மேலாக அப்படி வியாபிச்சிருப்பாருன்னா ஒவ்வொன்றுக்குள்ளும் வியாபித்து ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளும் வியாபித்து கரந்தசில் இடந்தொரும் கரந்தெங்கும் பரந்துள்ளன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாங்க. கரந்தசில் ஒவ்வொரு திணிலைகள், இப்ப கடல்ல அப்படி துளி இருக்கு, இப்ப மழை துளி பெயருது, அந்த ஒவ்வொரு துளிக்குள்ளும் எம்பெருமான். அதை எப்படி சொல்லுது உபனிஷத் வாக்கியம்னா அணுவுக்குள் அணுவாக, பெருத்ததுக்குள் பெருத்ததாக, அனோரணியான் மகதோமகியான் அப்படின்னு சொல்லுது. ஆத்மா குஹாயாம்னு சொல்லுது. ரொம்ப ஆத்மா எப்படி இருக்குன்னா குஹாயாம், இந்த இடத்துக்கு குகைன்னு சொல்றாளோ இல்லையோ, குஹா அப்படின்னா என்னன்னா அப்படி மறைந்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பெருமாள் அணுக்குள்ள அணு மாத்திரமா இருக்காராம், பெருசுக்குள்ள பெருசா இருக்காராம். அவ்வளவு துல்லியமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான பத்தின இருக்கக்கூடிய நாராயண சப்தம் அப்படிங்கிறது முதல் பாசுரத்துல பார்த்தோம். நேத்தி பாசுரத்துல இன்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, கிருத்திய அகிருத்திய விவேகங்கள், இந்த நோன்பு நோற்பதற்கு இன்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது பார்த்தோம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சை மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி அப்படின்னு உய்யுமாறெண்ணி வகை வையத்து வாழ்வீர்கள், இங்கேதான் உங்களுக்கு எல்லாம் வாழ்ச்சி இருக்கு, கிட்டானுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னான். இன்றைய பாசுரத்துல நோன்பு நோற்பதற்கு நம்மை அனுமதித்தார்களே, இந்த அனுமதித்தவர்களுக்கு நாம் ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும். பலம், பலம்னு சொன்னா இது செய்யறேன், இப்ப எடுத்து எல்லாத்தையும் நாத்து நட்டுருக்கேன், ஆச்சு ஒரு 180 நாள் 200 நாள் ஆச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் அது நல்லா முத்தி வந்து கதிர்லாம் வந்து அதுல நெல்மணிகள்லாம் வந்து அது அப்படி கொஞ்சமா சாய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாய ஆரம்பிக்கிறதுனா அதுல அதுல பலு கொஞ்சம் கூட போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப மணிகள்லாம் நல்லா பெருத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த மணிகள்லாம் அப்படி சாயற போது சரி இப்பதான் சரியான நேரம், இதை அறுத்துடணும். அப்ப அறுத்துட்டா என்ன ஆகும், அதான் நமக்கு பலம். ஏன்னா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேனே. அந்த விவசாயியானவர் அப்படி காலத்தால எழுந்திருந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் தூக்கமே கிடையாது. தண்ணி பாய்ச்சணும், அதை பண்ணணும், களை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரே காரியமா பண்ணிட்டு இருப்பார். எல்லாம் முடிச்ச உடனே கடைசியில கொண்டு போய் அங்காடியில கொடுத்து பணத்தை பார்க்கிற வரைக்கும் அவரை படுற கஷ்டம் இருக்கே. அது மாதிரிதான் எம்பெருமான் நம்ம ஒவ்வொருத்தரை பெறுவதற்கு எம்பெருமான் படுகிறான் பாடுன்னா. நம்ம என்ன சொல்லுவோம், பெருமாள் என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லுவோம் ரொம்ப சுலபமா. ஆனா நம்ம ஒவ்வொருவரை பிடிப்பதற்கு, நம்ம ஒவ்வொருத்தரை பிடிக்கிறதுக்காக பகவான் படுகிற பாடு இருக்க, அதைத்தான் கிருஷி பலம்னே சொல்றான். கிருஷின்னா என்ன, விவசாயின்னு அர்த்தம். அந்த கிருஷி பலம்னா கிருஷி எப்படி பாடுபடுகிறானோ, ஒரு நெல்மணியை போட்டு நாத்தாங்காலேருந்து எடுத்து அதை வயல்ல ஜலத்தை பாய்ச்சி அதுல கொண்டு வந்து களையை எடுத்து அதுல நட்டு அதுக்கப்புறம் களை பிடிங்கி தண்ணியை பாய்ச்சி திருப்பி திருப்பி கடைசி வரைக்கும் அறுவடை பண்ற வரைக்கும் எத்தனை கஷ்டப்படுறார் விவசாயி தானே பண்றார். அப்ப இவ்வளவு பண்ணுகிற போது எத்தனை ஒரு கட்டத்தைப்படுகிறானோ விவசாயி, அது மாதிரி பகவான் ஒவ்வொரு ஆத்மாவை பிடிப்பதற்கும் அத்தனை கட்டப்படுகிறான்னு நினைச்சா இப்ப யார் வசதியே, நம்ம வசதியா அவர் வசதியா, நான் தான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா படுறது பாரு அவர் படுறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான உயர்ந்தவன் நாராயணன். சரி, வையத்து வாழ்வீர்கள்ல கிருத்திய கிருத்திய அவயங்கள் சொல்லியாச்சு. மூணாவது, நாட்டாருக்கு நோன்பு செய்தால் அதுக்கு ஒரு பலம் கொடுக்கணுமே, அந்த பலத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா லோகத்துல இருக்கக்கூடிய பலங்கள் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவாந்தர பலங்கள்னு பேரு. இன்னைக்கு இருக்கும் ஏதோ போடும், அவ்வளவுதான். ஏதோ இங்க இருக்கிறதுக்கு ஒரு ஜோதிஷ்ட ஹோம யாகம் அப்படின்னு ஒரு யாகம் வருது. ஜோதிஷ்டோமேன அதாவது காமே எஜேத, ஒரு ஸ்வர்க்கத்துக்கு ஸ்வர்க காமே எஜேதன்னு சொல்லுது. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமே எஜேத. ஜோதிஷ்ட ஹோம யாகம் பண்ணினோம்னா சொர்க்கத்துக்கு போகலாம். சேனை யாகம் பண்ணினோம்னா ஒரு விரோதியை போக்கி விடலாம். அதே போல புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினால் புத்திரனை பெறலாம். இதெல்லாம் ஒரு பலம் இருக்கும். பலத்துக்காக பண்ணுபவர்கள் பல பேர் உள்ளார்களோ. ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணுவதற்கு பல பேர் உள்ளார்கள். அதே மாதிரி இங்கே பலம் என்னன்னா, நோன்பு நோற்பதுங்கிறது எம்பெருமானுக்குத்தானே பூஜை பண்ண போறோம். இந்த பூஜைக்கு ஒரு பலம் உண்டா அப்படின்னா, நோன்பு நோற்பதற்கு அவாவா வீட்டுல இருக்கிறவா எல்லாம் அவெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காளா இல்லையா? இந்த அனுமதி கொடுத்தபடினா, ஏன்னா பெண் பிள்ளைகளாச்சே, இந்த பெண் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுத்தபடினாலே அவர்களுக்கு ஒரு பலம். அந்த பலம் என்ன,
எம்பெருமானே கொடுத்த ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாசுரத்தாலே நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம் ஒரு நாள் ஏதோ நம்ம சம்பாதிச்சோம்னா அழிஞ்சுபடும். ஆனா பகவான் கொடுத்த செல்வம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு உயர்த்தியா இருக்கும். நம்ம அவாவா ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகள் எல்லாம் எப்படி சொல்றோம், இது பெருமாள் கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? குழந்தைகளே கொஞ்ச நாளா பிறக்கவே இல்லை அப்படின்னம்னா அவளுக்கு, அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தா அவ எப்படி சொல்லுவா, இது பெருமாள் கொடுத்த சொத்து அப்படிமா. முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒண்ணு பிறந்துட்டே இருக்கும். அப்படின்னா அந்த குழந்தை குழந்தைக்கு எத்தனை ஒரு பெருமை வச்சிருப்பா. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே அடுத்தடுத்து குழந்தைகளா பிறந்தது சொல்றோமோ இல்லையோ. அப்ப பலம் என்பது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் செலுத்துகிறோம், பக்தி செலுத்துகிறோம். ஆனா அந்த பக்திக்குன்னு இல்லாமல் அது ஒரு காரணம். இப்ப ஒரு பலம்னு சொல்றது ஒரு காரணம் தான், தனியா இதுவே பலமா அப்படிங்கிறதல்ல. அந்த ஒரு பலத்தை நோன்புக்கு அனுமதி கொடுத்தார்களுக்கு பலத்தை செல்வது பகவானுடைய பலமாக ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், நீங்காத செல்வமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்ததுதான் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினாள் தீங்கின்னின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையிலுகுள பூங்குவளப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த மலவத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. எல்லா இடத்துலையும் செல்வம் நீங்காமல் இருக்க வேண்டும். ஒருத்தர் அரோந்து சேவிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த பாசுரத்துக்கு தானே எல்லாரும் சொல்றான், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து, ஒரு ஆசீர்வாதம். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன், அதுக்குதான் கீழே ஆரம்பத்துல சொன்னேன். திரிவிக்ரம பெருமாள் அவதாரம் சொல்றாரே, ஓங்கி உலகளந்த உத்தமன். ஒரு இந்திரன் எல்லாவற்றையும் ஜெயிச்சு வச்சிருக்கான். அதாவது மகாபலி எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சுட்டான், இந்திரன் எல்லாத்தையும் தோத்து போயிட்டான். மகாபலி சக்கரவர்த்தின்னு இருந்தாலும் இல்லையோ, அவன் தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இவர்கள் எல்லாரையும் தேவர்களே என்ன வேணும் என்ன செய்தின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுது. அப்ப அவனுக்கு இந்திரனுக்கு ஒரே கட்டம். அப்ப பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்திக்க, எனக்காக நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த ரிஷியினுடைய முதல் பிள்ளைதான் இந்திரன், கடைசி பிள்ளைன்னு சொல்லப்படுகிற உபேந்திரன் அவர்தான் வாமனமூர்த்தி. அந்த வாமனமூர்த்தியா அவதாரம் பண்ணணும். இப்பதான் அவர் வந்து இந்திரன் வந்து கேட்டார், ஐயா எனக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணு, ஏதாவது ஒத்தாசை பண்ணுன்னு சொல்லுவார், அவதாரம்லாம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். இவர் தான் முடிவெடுப்பார். அப்ப இவர் வந்து கேட்டார், சரி வரேன் அப்படின்னுட்டு தான் போறார். அந்த மகாபலி சக்கரவர்த்தியானவன் யஜ்யம் அந்த யாகங்கள் பண்ற இடத்துல ஒரு தான தர்மங்கள், ஏன்னா ராஜான்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும், தனக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூடாது. பல வருஷங்களுக்கு பல சந்ததிகளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சம்பாத்தி வச்சுக்கலாமான்னா அவர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணுவார்னா, லோகத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பிரஜையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தான் ராஜா. முன்ன நாள்ல எல்லாம் ராஜான்னு சொன்னா கடவுளுக்கு சமமாக சொல்லப்பட்டார். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு ஏதாவது கட்டம்னா அந்த ராஜா துடிச்சு போயிடுவார். இந்த என் நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜை ஒரு கட்டப்படுறதா அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு தான தர்மங்கள் பண்றதுக்கு ஒரு யஜ்யவாடத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார், யாகங்கள்லாம் பண்றார். அப்ப பண்ணும்போது பெருமாள் பார்த்தார், சரி இந்த நேரத்துல போட்டு அவன்கிட்ட கேட்டுடுவோம் அப்படின்னு தான் என்ன பண்றார், ஒரு பிரம்மச்சாரி அப்படி சின்னவரா பிராமண குழந்தையாக வந்து அவர்கிட்ட கேட்கிறார். கேட்கிற போது மகாபலின்னு யாரும் கூப்பிடவே மாட்டாளாம். அவன் அம்மாவே மகாபலின்னு கூப்பிட மாட்டாளாம், மகாபலின்னு கூட்டாராம். யார் அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது, ராஜாவா இருக்கேன் என்னை போய் யாரு கூப்பிடுறான் அப்படின்னு பார்த்தா, மகாபலின்னு கூப்பிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 3 அடின்னு என்ன வேணும்னு கேட்டா 3 அடி கொடுனார். 3 அடின்னு சொல்லி முடிக்கல, நேர கிடுக்கிடுன்னு பெருசா பார்த்தா சின்னவர், எனக்கு இந்த காலால எனக்கு அடி கொடுன்னு, எனக்கு 3 அடி கொடுன்னார். 3 அடி கொடுன்ன உடனே எனக்கு நிலம் தான் வேணும், வேற எதுவும் வேணா 3 அடி. அவன் கொல்லுன்னு சிரிச்சுட்டான். என்ன இத்தனோண்டு குழந்தையா வந்திருக்க, உன்னோட காலால 3 அடிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா பெருசா வளர்ந்துருக்காரு. அதான் சாதாரணமா, ஏன்னா இன்னைக்கு இவன் மகாபலி கேட்டான், நாளைக்கு அவன் பேரன் யாரையாவது ஒரு 7 லோகத்தை ஜெயிச்சு வச்சுட்டு கேட்டாக்கா அதுக்கு இன்னொரு அவதாரமா பண்ண முடியும். இப்ப எல்லாம் நாடகங்கள்லாம் வருது இல்லையோ, இது 1 இது 2 அப்படின்னு வருது இல்லையோ. அதனால திரிவிக்ரமாவதாரம் 1 திரிவிக்ரமாவதாரம் 2 அப்படின்னு எடுக்க முடியும். பார்த்தா சாதாரணமா வளரக்கூடாது, சின்னவரா இருக்கா, சட்டான பெருசா வளர்ந்துட்டார். அது வளர்ந்தது ஓங்கி போய் எவ்வளவு தூரம் படுதுன்னா சத்தியலோகம் வரைக்கும் படுது.
பெருமாளோட திருவடி பிரம்மா உட்கார்ந்துருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. அவர் பார்த்தா, நான் இந்த திருவடியை தானே பார்த்துட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கேன், இந்த திருவடி நான் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கேன்னு அவர் ஸ்ரீபாத தீர்த்தம், அந்த பெருமாளுடைய திருவடிக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்தார். சேர்த்த உடனே அது பெரிய தாரையா விழுந்தது. விழுந்தா இந்த உலகமே பிரளயத்துல மூழ்கி போயிடும்டோ சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னோட தலையில அதை வச்சு விட்டார், தலையில தாங்கி விட்டார். அதனாலதான் அவருக்கு கங்காதரன் அப்படின்னு பேரு. அங்கேந்து வந்த பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலிருந்து தீர்த்தமானது, பகவானுடைய திருவடி தீர்த்தமானது நேர வந்து விழுந்தது. அதை வாங்கினுட்டா, கொஞ்சமா இருக்கிறத கீழே விட்டார். அது ரொம்ப நாள், பல வருஷங்கள் தன்னுடைய ஜடாமுடியிலேயே இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சமா கீழ் விட்டார். கங்கான்னு ஒண்ணு பக்கம் ஓடுது, அலகனந்தான்னு ஒரு பக்கம் ஓடுது, பாகீரதின்னு ஒரு பக்கம் ஓடுது. 3 நதிகளா திரிவேணி சங்கமம் வடக்க போய் பார்த்தோம்னா 3 நதியும் சேர்ற இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு அப்படியே சாதாரண ஜலமா வரும், ஒண்ணு நடுவுல கொஞ்சம் மஞ்சளா கலந்து வரும், இன்னொரு பக்கம் நீளமும் பச்சையும் இல்லாம ஒரு பக்கமா வரும். பார்த்தா தனியா தெரியும், இந்த பக்கத்துல இருந்து வரும், நடுவுல இருந்து வரும், இந்த பக்கத்துல இருந்து வரும். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அவ்வளவு பிரவாகமா ஓடுறத பார்த்தா அந்த ஜலத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். அவ்வளவு சுழிச்சு கொண்டு ஓடும் வேகமா. அப்படி இருக்கக்கூடியது. அப்ப பெருமாள் எடுத்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கையாக ஓடி வருகிறது. அதனால தானே எல்லாரும் போய் கங்கா ஸ்நானம் பண்றோம்னு சொல்றோம். தீபாவளி ஆச்சுன்னா கங்கா ஸ்நானம் ஆயிடுதான் எல்லாரையும் கேட்கறமோ இல்லையோ, என்ன அர்த்தமா? அப்ப கங்கையில போய் நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும். ஏன்? பகவானுடைய திருவடி தீர்த்தம். அந்த தீர்த்தத்துலதான் அவ்வளவு வசதியா இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னான். இந்த உத்தமன்னா என்னது? உத்தமன்னு சொன்னோம்னா ஏதோ ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்லலாம். லோகத்துல ரொம்ப உத்தமருங்க அவர் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டார், பொய்யே சொல்ல மாட்டார், வேற திருட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச மாட்டார், ரொம்ப நல்லவர், உத்தமருங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது லோகத்துல மக்களுக்கு உத்தமன்னு சொல்லுவான். புருஷோத்தமன்னா ஒரே ஒருத்தர் தான், வேற ஆறு இல்லை. என் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கேன் புருஷோத்தமன் இருக்கலாம். ஆனா புருஷோத்தமன்னா ஆறுன்னா ஒரே ஒருத்தர், ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் புருஷோத்தமன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த புருஷோத்தமன் ஏன்னா லோகத்துல 3 விதமான மக்கள் உள்ளார்கள். ஒருத்தர், அவளுக்கு என்ன பேருன்னா அதமன்னு பேரு, மத்தியமன் அப்படின்னு பேரு, உத்தமன் அப்படின்னு 3 வர்க்கம். அதமன் அப்படின்னா கருத்தையாளுக்கு கெட்டதே நினைச்சுட்டே பண்றது. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைச்சா அதமர்கள்னு பேர், ரொம்ப மட்டமானவர்கள். சரி, மத்தியமர்கள் அப்படின்னா அவனும் நன்னா இருக்கட்டும், நானும் நன்னா இருந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் அவர் நன்னா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, இல்லை நான் நன்னா இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, அவரும் இருக்கட்டும் நானும் இருக்கட்டும், அவரும் சம்பாதிக்கட்டும் நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒன்றும் மத்தியமர்கள், நிதானமா இருக்கிறவான்னு அர்த்தம். 3வது இருக்கா உத்தமன். இந்த உத்தமன்னா நான் வீணா போனாலும் பரவாயில்ல, என் சொத்தை வீணா போனாலும் பரவாயில்ல, அந்த ஏழை அவன் வாழணும், அவன் ரொம்ப நன்னா வாழ்ந்தான் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் உத்தமன் அப்படின்னு பேரு. இப்ப பெருமாள் என்ன பண்ணார், அவர் ரொம்ப உயர்ந்தவர், குள்ளமா ஒரு வேஷம் எடுத்துக்கலாம், ரொம்ப குள்ளமா எடுத்துட்டா அவ தாய் தூப்பனாரே பார்க்கிற போது இந்த குழந்தை என்ன பண்ண போறது இந்த லோகத்துல இவ்வளவு குள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும்னா, அப்ப தன்னை தாழ்த்தி கொண்டு வேற யாருக்கோ இந்திரனுக்கு போய் யாச்சகம் கேட்கறதுக்காக போனாரா இல்லையா? அப்ப தன்னை தாழ்த்தி கொண்டு லோகத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவர் சின்ன காரை காட்டினார், பெரிய காரம் நடந்துட்டார், ஏமாத்து வேலை, இதான் லோகத்துல சொல்றா. ஆனா அது அர்த்தம் இல்ல. எம்பெருமான், நம்ம எல்லாரும் எம்பெருமானுடைய சொத்து. நம்ம ஒவ்வொருத்தரும் கீழே சொன்னேன், ஜீவாத்மா எல்லாம் பரமாத்மாவோடு போய் சேரணும். இப்ப நம்ம எல்லாம் எம்பெருமானுடைய சொத்துங்கிறதுனால நம்ம எல்லாம் அவன் அடைய வேணும்னு ஆசைப்படுவதனால நம்ம தலையில பெருமாளுடைய திருவடியை வைக்கணுங்கிறதான் அவருக்கு ஆசை. அவருடைய மோட்டோ என்ன, நம்ம இந்த உலகமே என்னுடைய சொத்து அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணுவா, அளந்தார். 3 லோகம் தான், இந்திரனுடைய லோகம் 3வது லோகம், இது பூஹு புவா சுபகாங்கிற 3 லோகம். ஆனா இந்த 3 லோகத்தை தாண்டி 7வது லோகம், பூஹு புவஹா சுபஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு 7வது லோகம் சத்தியம், அதாவது பிரம்மாவனுடைய லோகம். ஆனா இதை தாண்டி அவர் போயிருக்காருன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சொத்தும் என்னுடையது,
அவர்கள் எல்லாருடைய தலையிலும் நம்முடைய திருவடியை வைக்க வேணுங்கிற உயர்ந்த எண்ணத்தினால அந்த காரியத்தை பண்ணார் அவர். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சின்ன காலை காட்டி பெரிய காலை ஏமாத்திட்டா இதென்ன சொல்றோம். ஆனா அது அவருடைய எண்ணம் என்ன? எல்லாரும் என்னுடைய சொத்துன்னு தான் தன்னை நினைத்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வேணுங்கிறதுனாலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன், இன்னார் நல்லவர் இன்னார் கெட்டவர் அப்படின்னு பார்த்தாரா? குணா குண நிரூபணம் பண்ணாதே, குணாகுண நிரூபணம் பண்ணாமல் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் பார்க்கலாம். எல்லார் தலையிலையும் தன்னுடைய திருவடி வச்சாரா இல்லையா? உத்தமன். சரி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. பேர்வாடினா பேர் பாடுறதுக்கு. ஏன்னா போனப்பா பாசுரம் நாராயண நமக்கே பிரதருவான்னு தான் சொன்னான், அங்க பேரை பத்தி சொல்லலை. ரெண்டாவது பாற்கடல் துயிர்ன பரமன் அடிபாடின்னா பரமன் அடியை பாட வேண்டும், பரமனுடைய திருவடியை பாடி சொன்னான். இப்ப உத்தமன் பேர்பாடின்னு சொல்றான். இந்த உத்தமன் பேர்பாடிங்கிறது பேருங்கிறது பகவானுடைய பேரை சொல்றதுக்கு நமக்கு என்னது அருகதை வேணுமா? அருகதை வேணுமா அப்படின்னா இது இந்த இப்படி இருந்தாதான், இவ்வளவு யோகியதை இருந்தாதான் செய்யலாம், நீ ரொம்ப யோகியதானா அப்படின்னு நம்ம கேட்கறோமோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கு நல்ல குணம்லாம் இருக்கா, நீ இந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்கறோமோ இல்லையோ. இப்ப பெருமாள் பேரை சொல்றதுக்கு யோகியதை வேணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. பெருமாள் பேர் சொல்வதற்கு யோகியதை அவசியம் இல்லைன்னு சொல்றான். இந்த யோகியதையே தானா வந்துருவோம். எப்போ வரும் அப்படின்னா, மாத்ருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மையென பிரார்த்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு யாவரும் அதிகாரிகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்துல எழுதி வச்சிருக்கான். யாரோ ஒருத்தனுக்கு அம்மாவை பிடிக்கல, இந்த அம்மாட்ட கொஞ்சம் கோவிச்சுட்டான் போய் சண்டை போட்டுட்டே இருக்கான். இப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கு சண்டையே வந்துட்டு இருக்கு, தகராறு வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் கோபம் வந்துட்டு தாயை போய் யாரானு கை ஓங்கி அடிப்பாளா? பெத்த தாயை போய் யாரானு அடிப்பாளா? அவன் என்ன பண்ணிட்டான்? தாயை அடிக்கிறதுக்கு கையை ஓங்க போயிடும். மாத்ருகாதகன்னா தாயை ஓங்கி அடிக்கப்பட்டான், அடிச்சுட்டான். எவ்வளவு பாதகமான செயல்! மாத்ருகாதகனுக்கும் கை அடிச்ச உடனே அவன் எலும்புல இவன் கைப்பட்டுடுது, அம்மானு கூப்பிட்டான். அடிச்சது அம்மாவை, கூப்பிட்டது அம்மாவை. அடிச்சது அம்மாவை அடிக்க கூடாது, அடிச்சுட்டான். ஓங்கி அடிச்சவனுக்கு எலும்பு, அம்மாவுடைய எலும்புல பட்டது, கை வலிக்குது, அம்மானு கூப்பிட்டான். நீ அடிச்சது அம்மா, அப்புறம் என்ன அம்மாவை கூப்பிடுறேன்? அந்த அம்மா கேட்கலாமும் இல்லையா? அதே போலத்தான் நம்ம எல்லாருக்கும் தோஷம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனா நாம் பெருமாளுடைய பேரு அடிச்சது அம்மாவே, சொன்ன பேரு அம்மாவே. இப்ப நம்ம எல்லாருக்கும் தோஷம் நிறைய இருக்கத்தான் இருக்கு. ஆனா அதுக்காக பெருமாள் திருநாமத்தை சொல்லாம இருக்க முடியுமா? அதுதான் உதாரணம் சொல்றாவா. அப்ப மாத்ருகாதகனுக்கு கை நொந்து போயிட்டா அம்மான்னு எப்படி அவன் சொல்றானோ அது மாதிரிதான் தோஷம் என்பது இந்த லோகத்துல பிறந்தவா எல்லாருக்கும் தோஷம் இருக்கு, ஆருக்கும் தோஷம் இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆனா அதுக்காக நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியுமான்னு சொன்னா, நம்ம ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்றாள், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது ஏதாவது கொஞ்சம் பண்ணு, ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு தானே சொல்றா. அப்ப அது மாதிரி சம்திங் இஸ் நத்திங் தென், அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்ற மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்லணும்? மாத்ருக அம்மான்னு சொல்றதுக்கு பெருமானுடைய பேரை பாடுவதற்கு நமக்கு ஒன்றும் அருகதை இல்லை. அதை சொல்லிண்டே இரு, கீழே பார்த்தோமோ இல்லையோ, அப்ப சொல்லிட்டே இருந்தா நமக்கு அருகதை வந்துவிடும் அப்படின்னு சொன்னா. உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினாள். நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், பெருமாள் திருநாமத்தை சொல்லலைன்னா எங்களுக்கு எல்லாம் தரிக்கவே தரிக்காது, அவ்வளவு பக்தியோட வந்திருக்கோம். நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள். தீர்த்தம் ஆடிட்டு போனோம்னா சாட்சி நீராடினாள். இதெல்லாம் நாங்க தீர்த்தம் ஆடிட்டு போய் பெருமாளை போய் எழுப்புறதுக்காக போகிறோம். சாட்சி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி, ஒரு கட்டமும் இல்லாமல் நாடெல்லாம் நன்னா சுபீட்சமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? மும்மாறி பெய்து. மும்மாறி பெய்யுறது. முன்ன நாள்ல எல்லாம் ராஜாக்கள்லாம் நம்ம நாடகங்கள்லாம் பார்க்கிற போது மந்திரியாரே நாட்டில் மும்மாறி மழை பெய்ந்ததா அப்படின்னு அந்த ராஜா கேட்பார். ஆம் மன்னா, நாட்டில் மும்மாறி மழை பொழிந்தது அப்படின்னு சொல்லுவார் அவர். இந்த மும்மாறினா மாறினா மழை, மும்மாறினா 3 தடவை மழை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா 3 நாள் மழை ஒவ்வொன்று கொட்டிச்சுன்னா அப்புறம் சென்னப்பட்ட மாதிரி மொழி போடும். அப்படி கிடையாது. மும்மாறினா அந்த மாதிரி கிடையாது. 9 நாள் வெயில் அடிக்கணும், நன்னா வெயில் அடிக்கணும். 10ஆம் நாள் மழை பெய்யணும். அதுக்கப்புறம் ஒரு 9 நாள் நன்னா வெயில் அடிக்கணும், 10ஆம் நாள் அடிக்கணும். அப்படின்னா 20 நாள் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 21 நாள்ல இருந்து 29 நாள் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கணும். அதுக்கப்புறம் 30ஆவது நாள் மழை பெய்யணும். இதுக்குதான் மும்மாறின்னு பேரு.
மா அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றினை நாடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி மீது மாசம் 3 ஒரு மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யணும். அப்படின்னா 9 நாள் விட்டு ஒரு நாள், 11 நாள் விட்டு 19 நாள், 20வது நாள் விட்டு 29, 29 விட்டு 30 அப்படி மழை பெஞ்சாதான் நன்னா அந்த மண்ணானது ஈரத்தை நன்னா வாங்கி வச்சுக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் அத்தனைக்கும் அந்த ஜலத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மண்ணுக்கு அத்தனை சக்தி உண்டு. இப்ப மண்ணுல புழுவே பார்க்க முடியலையோ இல்லையோ, எங்க இருக்கு புழு? ஆச்சு 60-70 வருஷமா உரத்தையே கொண்டுட்டோம்னா எல்லா புழுவும் படுத்து ஒண்ணுமே இல்லை. விவசாயிகளுக்கு ரொம்ப உறுதுணையான தோழன் எதுன்னா மண்புழு தான். இந்த மண்புழுவே படுத்து. ஏன்? என்பிகே சோடியம் பொட்டாசியம் எல்லாத்தையும் போட்டு விட்டோம், நைட்ரஜன் பொட்டாசியம் எல்லாத்தையும் போட்டு, பாஸ்பரஸ் இதெல்லாம் போட்டு விட்டு புழுசா போயிடுது. புழுவே காணும். புழு இல்லைன்னா அந்த புழு உள்ள போகும் வெளியில வரும், உள்ள போகும் வெளியில வரும். இந்த மண்ணை நன்னா மேலையும் கீழே நல்லா சுத்தி விடும். அப்பதான் நல்லா ஆரோக்கியமா வரும், ரொம்ப ஃபர்டைலா இருக்கும் மண்ணு. ஆனா இப்ப அது இல்லையேன்னா நாம் செய்த கோளாறு. என்ன பண்றது? அப்ப இதெல்லாம் நம்ம தான் அனுபவிச்சாகும். அப்ப மும்மாறி பெய்து தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் விட. அவ்வளவு நல்லா மழை பெஞ்சதோ இல்லையோ. சென்னல் நெல்லெல்லாம் எவ்வளவு இருக்கானா ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துருக்கான். ஓங்கு பெரும் சென்னல், ஓங்கு பெருசா போய் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்கள் அது நல்லா வளர்ந்துருக்கு. அந்த வரப்பு போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த அப்படியே அந்த ஊர் நெல்லு நாத்து நட்டு காடு அது நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. அதுக்கு நடுவுல பெரிய அந்த மீன்கள், கயல்னா மீன், அந்த மீன்கள்லாம் ஊடுதான். அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மீனை பார்த்தா மீன் மாதிரியே இல்லை, ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா அவ்வளவு நல்ல சமிருத்தி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு நல்ல செழிப்பாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் கூட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. 2 வண்டு அது ராத்திரி பூரா அந்த மகரந்தத்தை சாப்பிட்டே இருக்கும். அதுல இருக்கிற இதுல புஷ்பத்துல இன்னொரு வண்டு 2 வண்டு சேர்ந்து 2மாக புணர்ந்து கொண்டு இருக்கான். அது பூரா மூடி விடுதுன்னா அப்புறம் பார்த்தோம்னா நீ தான் எழுப்பி உள்ள 2 சண்டை போடுதான். பார்த்தா காலம்புற விடிஞ்சு போச்சு. அப்புறம் 2 வெளியில வந்துருது. அப்ப குவளை புஷ்பத்திலே அந்த நெய்தல் புஷ்பம் இருக்கு இல்லையா, அதான் குவளையின் பேர். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த அந்த வண்டுகள் 2 அதுக்குள்ள இருந்துதான். அப்புறம் வெடிஞ்சவரும் வந்துருதான். பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்தமலபத்தி. தேங்காதே பூக்கிருந்து தயங்கவே இல்லை, தயங்காமல் தேங்காதே பூக்கிருந்து சீர்த்தமுலை. அங்க கிருஷ்ணாவதாரத்திலே பிருந்தாவனத்திலும் ஆய்ப்பாடியிலும் இருக்கக்கூடிய பசுக்கள், ஏன்னா அந்த நாட்டை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க ரொம்ப சமிருத்தியாக உள்ளது. பகவத் சமிருத்தியும் நல்லா இருக்கு, பாகவத சமிருத்தியும் நல்லா இருக்கு, இயற்கை வளங்களும் ரொம்ப நல்லா இருக்கான். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப பூங்குவள போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபத்தி. நன்னா அங்க பசுமாடெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம அங்க குஜராத்து பிருந்தாவனம் அங்கெல்லாம் போயிருந்தோம்னா பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். பசுமாடெல்லாம் பார்த்தோம்னா மாடெல்லாம் நம்ம ஊர் பசுமாடெல்லாம் இந்த பிடுக்குமேல இருக்கும். ஆனா அங்க போனோம்னா நல்ல உசரமா இருக்கும். இந்த நிறைய பசுக்கள் கிர் அப்படின்னு சில பசுக்கள்லாம் சொன்ன காது பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். திமிழ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கும் அது. ஏன் அவ்வளவு பெருசா இருக்குது? கண்ணன் எம்பெருமானுடைய கரஸ்பரிசம். கிருஷ்ணர் அதை தொட்டு வளர்க்கிறாரா இல்லையா? அதை தொட்டு பழகுவதுபடினாலே, கண்ணன் எம்பெருமானுடைய கை படுறதுனாலே அது அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப தீங்கின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடுகையில பூங்குவள போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்தமலபத்தி வாங்க. கை ஒரு தரம் அப்படி மடியில கை வச்சு விட்டா போருமா, அது பாட்டு கூட்டிகிட்டே இருக்குமா பால். அவ்வளவு பால் சமிருத்தியா இருக்காங்க. பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்தமலபத்தி வாங்க. பாத்திரம் மாத்திட்டே இருக்கணும். பாத்திரம் வைக்காதவாளுக்கு தான் குறையே தவிர பால் வரலன்னு குறையிலையா. பால் நன்னா வருது. ஒரு தரம் அந்த அந்த மடியில அப்படி கையை வச்சு அப்படி இழுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வாட்டு கொட்டிகிட்டே இருக்கான். சீர்த்தமலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள். குடத்தை நிறைச்சுட்டே இருக்கான். ஏன்னா இங்க என்ன கறந்துட்டே இருக்கணும், அப்படி ரெட்டை கையை வச்சு கறந்துட்டே இருக்கணுமோ இல்லையோ. ஆனா அங்க கறக்கவே வேண்டாம். அப்படி ஒரு தடவை வச்சு விட்டா போறோம். அது மாட்டுக்கு குடத்தை மாத்திட்டே இருக்கும். இப்ப தண்ணி பிடிக்கிறதுக்கு குடத்தை மாத்திட்டே இருக்கும் பாருங்க. அது மாதிரி இங்க குடத்தை மாத்திட்டே இருந்தோம்னா பால் வந்து ரொம்பிட்டே இருக்கான். வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் அப்படின்னா என்ன? வள்ளல்னா என்ன தன்மை அப்படின்னா கொடுக்கிற தன்மை. சரி, இது மாடு பசுமாடு கொடுக்குது. கண்ணன் எம்பெருமானும் கிருஷ்ணன் அவனும் தூது நடந்தானோ இல்லையோ, கழுத்துல
பனை ஓலை, பண ஓலைய தூது நடக்கிறதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. அந்த நாள்ல என்ன பண்ணுவாளா, தூது நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாளா, கழுத்துல ஒரு பனைமரத்து ஓலையை கட்டிப்பாளாம். நம்மளெல்லாம் ஆனாலும் பனை ஓலையை கட்டிப்போமா? தூது போறது ரொம்ப சாமானிய காரியம் அல்ல. இவாள் சொல்லுவா, அங்க போய் அவன் திட்டுவான், வையுவான், சமயத்துல கை ஊங்கி அடிச்சாலும் அடிச்சுடுவான். இந்த பக்கம் வரணும் இவாளை சமாதானம் பண்றதுக்கு. அவன் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு இவன் சத்தம் போடுவான், இவன் கை ஓங்குவான். அப்ப 2 பேருக்கும் தூது நடக்கிறதுங்கிறது ரொம்ப தாழ்ந்த செயல். அதுக்கு ரொம்ப மனோபாவம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், பேச்சு வன்மை இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், அதே போல விவேகமான புத்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் 2 பேருக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்றதவே முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த காரியத்தை பண்றதுக்கு பெருமாள் தானே போனார். எப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மளை போய் யாராலும் தூது போகணும்னா அவன் ஒரு சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லுவான், இதெல்லாம் கெடுக்குது நானா ஆளு அப்படின்ட்டு போடுவான். ஆனா பெருமாள் அந்த காரியத்தை பண்ணாரு இல்லையோ. தூது நடந்தானே எம்பெருமான். காஞ்சிபுரத்துல ஒரு பெருமாள் சந்நிதி இருக்கு, பாண்டவ தூதன்னே பேரு. பாண்டவ தூதன் இது ஒரு பேரா? பாண்டவ தூதன் ஆறான்னு பேர் வச்சுப்பாளான்னா, அவருக்கு ஒரு ஒரு பக்தனுக்கு ஒரு காரியம் பண்ணிவிட்டா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. இப்ப நமக்கெல்லாம் கார் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, கார் வச்சுக்கிறதுக்கு டிரைவர் வச்சுக்கோம். டிரைவருக்கு நம்ம பேர் வச்சோம்னா காரோட்டி அவர்களே அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. இல்ல அவருக்கு ஏதாவது பேர் கொடுக்குறோமா தனியா? காரோட்டி சோதி அவர்களே அப்படின்னா, திலகம் அவர்களே, காரோட்டி திலகம் அப்படின்னு ஏதாவது பேர் கொடுக்குறோமா? இல்ல. ஆனா பெருமாளுக்கு அது ஒரு பேரே ஆயிடுச்சு. பாண்டவர்களுக்கு தூது நடந்தான் பாண்டவ தூதன். உட்கார்ந்துருக்காரு அந்த ஊர்ல. பெருமாள் போய் பார்த்தோம்னா உட்கார்ந்த இடத்துல இருக்கார். 25 அடி ஓசரம். வாசல்ல போய் நின்னம்னாலே அங்கேருந்து இத்தனை வரைக்கும் பெருமாளை சேர்க்கலாம். அவ்வளவு உசரமா இருக்காரு. அவருக்கு வஸ்திரம் சேர்க்கிறதோ திருவஞ்சனம் பண்றதோ பார்க்கறதோ சொல்லி முடியாது. அவ்வளவு காரியம். அபிஷேகம் பண்ணோம்னா எப்படி பண்றது? அவ்வளவு உசரம் இருக்கார். காஞ்சிபுரத்துல பாடகம்ங்கிற இடத்துல பெருமாள் பாண்டவ தூதனாக எழுந்துள்ளிருக்கார். திருவல்லிக்கேணியில பெருமாள் அவர் எப்படி இருக்கார்? பார்த்த சாரதி. அவருக்கு என்ன பேரு? தூது போனதுதான் இதெல்லாம். தான் தேர் ஓட்டினார், வண்டிக்கு குதிரை பிடிச்சுட்டு தேரை ஓட்டுறாரு. தேரை ஓட்டுறதுக்கு ஒரு பேரா பார்த்தன் அர்ஜுனன், சாரதி ஓட்டுறவன். பார்த்தனுக்கு தேரோட்டிங்கிறது தான் இது பார்த்த சாரதின்னு பேரு. அதுக்கு ஒரு பேரு. அப்ப தூது போனானே எம்பெருமான், அதுதான் வள்ளல் தன்மை. எம்பெருமானுக்கு வள்ளல்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தூது நடந்தாலும் அதுதான் வள்ளன்மை. அதனால தேங்காதே ருக்கிருந்து சீர்த்தமலவத்தி வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. எல்லாருக்குமாக நோன்பு நோட்பதற்கு அனுமதி கொடுத்தீர்களே, உங்க எல்லாருக்கும் நல்ல சமிருத்தியா இருக்கணும், பகவத் சமிருத்தி நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாரும் காத்தால எழுந்திருந்து நோன்பு நோக்குறோம். 30 நாள் எல்லாரும் அவன். மார்கழி மாசம்னா ஊரே 2 விடுது. எப்படி 2 விடுதுன்னா, கெட்டதுனால இல்லையே, நல்லதுனால தானே. விடிகாத்தால 4 மணிக்கு எழுந்துட்டோம் அப்படின்னு 3:30லேருந்தே பாக்குறோம். மணி 4 ஆச்சா பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டு எழுந்துடுறோம். ஏந்து கிடு கிடு கிடுன்னு காரியம். அந்த 2 மணி நாளில எத்தனை காரியம் ஆகுது. அதுல வேற இங்க பகவானை பத்தின கதைகளை வேற கேட்கிறோம். எத்தனை நாளா இருக்கு, கேட்டாலே பரமானந்தமா இருக்கும் இல்லையோ. அப்படி இருக்கக்கூடியதான மாதம் தான் மார்கழி மாதம், வைஷ்ணவ மாதம், பகவானுக்கே உகந்த மாதம், பகவானே பகவத்கீதையிலே சொன்னதான மாதம். எனக்கு மாதங்களுக்குள்ள நான் மார்கழி மாசமா இருக்கேன்னு கண்ணனே சொல்றார். மாதங்களுக்குள்ள நான் மார்கழினா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ நாடகத்திலாம் ஏதோ பாட்டு வந்தது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா கண்ணன் சொன்னது நமக்கு முக்கியம். கண்ணன் தான் நமக்கு சொல்றார், மாதங்களுக்குள்ள மார்கழி மாசமா நான் இருக்கேன். ஹேமந்த ருதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசம். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தபர குமாரிகாக சேருகு அவிஷம் புஞ்சானாம் காத்தியாயன் யத்தன பிரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமஹான்னு அந்த நாள்ல அவர்கள் அந்த நெல்லுமணி எல்லாம் எடுத்து சேகரம் பண்ணி அதை நோன்பு நோர்த்து பகவானை போல ஒரு திருவேணியை வடிவச்சு அதை வைத்து பூஜை பண்ணி அதுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பித்து பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு கடைசியா அதை பெருமாளுக்கு சேர்த்து தானும் சேவிப்பர்கள்ங்கிற ஒரு பூஜை. அதுதான் அந்தவர். ஹேமந்த ருதுவில் இருக்கக்கூடிய மார்கழி மாதத்திலேயே நீங்காத செல்வன் நிறைந்துன்னு சொன்னது 3வது பாசுரம். நமக்கு இப்போ திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்தை பார்க்க வேண்டும். நேற்று வரைக்கும் 6 12 வார்த்தை பார்த்தோம். இப்ப 13வது வார்த்தை, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே. திருமழிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் துவாபர யுகத்திலே பிறந்தாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் இந்த உலகத்துல இருந்தது 4700 வருஷம் இருந்தார். 4700 years. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது.
சுவாமி ஒண்ணு இவர் பொய் சொல்றார், இல்லை தப்பா சொல்றார், இல்லைன்னா இவருக்கு தெரியல அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை, சரிதான். அவர் யோகத்திலேயே ஒவ்வொரு திவதேசங்கள், அவர் பிறந்தது பார்கவ வம்சத்துல வந்த ஒரு ரிஷிக்கும் கனகாங்கிங்கிற ஒரு தேவ ஸ்திரீக்கும் பிறந்தவர் அவர். ஆனா அவர் குழந்தை பிறந்தாரு ஒரு மாதிரி கறிக்கட்டையா ஒரு மாதிரி இருந்ததுனால தாயாரும் தோப்பனாரும் எங்கேயோ போட்டு போயிட்டான். இது அப்பவே நடந்திருக்கு, துவாபர யுகத்துல நடந்திருக்கு. அப்போ ஒரு பெரம்பருத்து ஜீவனம் பண்ணக்கூடியவர், பெரம்பருத்து வேளாள குலத்துல ஒருத்தர் பிறந்தவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், தனக்கு பிள்ளை வேணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சார். அது அப்படியே இருந்தது. அவர் ஏன்னா பிறந்தது ரிஷிக்கு, அப்புறம் வளர்த்தவர் வேறொருத்தர், இப்படி வளர்ந்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த திருமிழி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம்ங்கிறது திருமழிசை, சென்னப்பட்டணத்துல. இங்கேருந்து போற போது சென்னப்பட்டணம், சென்னப்பட்டணத்துல போரூருக்கு முன்னாடியே இருக்கு. இங்கேருந்து போகும்போது திருமழிசையை தாண்டிட்டு தான் போகணும். திருமழிசைன்னு இருக்கு, பூந்தமல்லின்னு சொல்ல முடியும். அந்த பக்கம்லாம் போனோம்னா திருமழிசை, அந்த ஊருக்கு பேரே திருமழிசைன்னு பேரு. மகீசார கஷேத்திரம்னு பேர் அந்த இடத்துல. மகீசார கஷேத்திரம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு, தமிழ்ல திருமழிசை அப்படின்னு. பெருமாள் ஜெகநாத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்காருங்க அங்க. ஏன்னா இந்த ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். சக்கரம் இருக்கோல், பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கோல், அந்த சக்கரத்தினுடைய அம்சம். அவர் மகா நட்சத்திரத்துல பிறந்தார். மகா நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. மகத்துல யாரெல்லாம் இங்க பிறந்திருக்கோ அவளுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாருடைய நட்சத்திரம் தை மாசம் மகா நட்சத்திரம். அவர் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மயீசார புராதீசம் பக்திசாரமகம் பஜேன். மயீசார கஷேத்திரத்துல பிறந்தார், பார்கவருடைய பிள்ளையாக பிறந்தார், சக்கரத்தினுடைய அம்சமாக பிறந்தார் திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வார் அங்கிருந்தார். அவர் நிறைய சமயங்கள்ல இருந்தார். ஏன்னா வணங்கும் துறைகள் பல பல, நிறைய துறைகள் இருக்கு. நிறைய சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, சாக்கியம் இருக்கு, சமணம் இருக்கு, பௌத்தம் இருக்கு, இது ஏதோ நிறைய மதங்கள் இருக்கு. ஆனா நமக்கு என்ன, நமக்கு அந்த பிலாசபி, ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு பிலாசபி இருக்கு. அப்ப அதெல்லாம் எதுக்காக, மனிதன் பிறக்கிற போது பிறக்கிறோம். 5 வயசு இருக்கிற போது 50ல இருக்கோமா? 50ல இருக்கிற மாதிரி 85க்கு இருக்கோமா? இல்லையே. 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 25 வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையா பேசுவோம். இல்லை, என்னோட மீசையை பார்த்தாலே பாதி பேர் அரண்டு கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதில் பெருமையா பேசிப்போம் இல்லையோ. இப்பெல்லாம் அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா வயசாயிடுதோ இல்லையோ, ரத்தம் சுண்டுதோ இல்லையோ, அதனால கொஞ்சம் பகவானை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்கலாம், அவரை பத்தி தியானம் பண்ணலாம், போற காலத்துக்கு நல்ல காலத்துக்கு இருக்கணும் இல்லையோ அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். ஒருத்தர் உணர்ந்து சொல்லுவா, அதை நம்ம பாராட்ட வேண்டும். அப்படி திருமிழி ஆழ்வார் பல மதங்களிலே இருந்தார். அவரே சொல்றார், சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆகானூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம்னு தானே சொல்றார். சாக்கியம் படிச்சிருக்கேன், சமணம் படிச்சிருக்கேன், சங்கரனார் ஆக்கிய ஆகானூல் ஆராய்ந்தோம், சைவத்தை பார்த்தோம், பல மதங்களில இருந்து கடைசியாக பேயாழ்வார்னு ஒரு ஆழ்வார். அவருக்கு ஆச்சாரியர் யாருன்னா திருமிழி ஆழ்வார், பேயாழ்வாருக்கு அடுத்தவர். அவர் பேயாழ்வாரை பார்த்த பிற்பாடுதான் சரி இங்க வைஷ்ணவத்துல நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா மதங்களையும் ஆராய்ந்து, ஒவ்வொரு மதத்திலையும் அவ்வளவு நாள் இருந்திருக்காரு, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்காரு. தெரிஞ்சுட்டு கடைசியா பகவான் செங்கட்கரியான், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம்னு தானே சொல்லிக் கொள்கிறார். அப்படி சொன்ன ஆழ்வார் அவர் தான் ஆராய்ஞ்சு பாய்ச்சிருக்காரு. நிறைய ஆராய்ந்துட்டு கடைசியா அவர் வந்தது வைணவத்துக்கு சேர்ந்தார். அப்படி இருக்கிற ஆழ்வார். அதனாலதான் என்ன சொல்றோம், கடைசியா எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேனோ திருமழிசையாரை போலே. ஆராய்ஞ்சு பார்த்தேனா, பல மதங்களை பத்தி எனக்கு தெரியுமா? நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையும். பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதை என்னன்னு சொல்லுவா, பன்முகத்தன்மைன்னு சொல்றாளா இல்லையா? பல விஷயங்கள் எனக்கு தெரியும். எனக்கு சிவில் இன்ஜினியரிங்கும் தெரியும், எலக்ட்ரானிக்ஸு தெரியும், எலக்ட்ரிக்கல் தெரியும், ஏன் மெட்டீரியல் சயின்ஸ் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், பிசிக்ஸ் தெரியும். அப்படின்னா எல்லாமே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோமோ இல்லையோ? அது மாதிரி பல விஷயங்களை அறிஞ்சு ஆராய்ந்து பார்த்தவர் திருமழிசை ஆழ்வார். கடைசியா
எம்பெருமானை வந்து சேர்ந்தார். ஸ்ரீமன் நாராயணனை பரப்பொருள்னு தானும் 2 பிரபந்தங்களை கொடுத்தார். அவர் கொடுத்தது நான்முகம் திருவந்தாதின்னு ஒரு பாசுரம். அது ஒரு 100 பாசுரம். நான்முகம் திருவந்தாதி முதல்ல ஆரம்பிக்கிறதே நான்முகம்ங்கிற ஒரு சப்தம், அதை வச்சுதான் ஆரம்பிச்சார். நான்முகம்னா பிரம்மா தானே, இந்த பிரம்மாங்கிற சொல்ல வச்சு ஆரம்பிச்சார். அதனால அதுக்கு திருவந்தாதி. ஆரம்பம் ஒரு வார்த்தை, முடியறது ஒரு வார்த்தை. அந்த முடியறதுலயே ஆரம்பிக்கும், அதுதான் அந்தாதின்னு சொல்லுவோம். அந்தாதி பாசுரங்கள்னு சொல்ல முடியும். அப்படி பாசுரங்களை பாடினார். அது மாதிரி ஆராய்ந்து விட்டேனோ திருமழியாழை போலேன்னு ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்த வார்த்தை யான் சிறியன் என்றேனோ நம்மாழ்வாரை போலே. யான் சிறியன், நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாராம். ஆறு நம்மாழ்வார் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப பெரியவன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படி சொன்னோம்னா பெருமாள் நமக்கே ஒரு கஷ்டம் வந்துடும். கஷ்டம் வந்துட்டுனா அன்னைக்கு நீ சொன்னியே அப்படின்பா. இப்ப நம்ம எப்போதும் நான் பெரியவன் என்று ஒரு நாளும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. நம்ம பெரியவாடே இல்லையே, வயசுல வேணா பெரியவாடா இருக்கலாம். ஆனா எனக்கு இருக்கக்கூடிய ஞானமும் அதானே சொல்றோம், கற்றது சின்ன துளி, கல்லாம இருக்கிறது கடலளவு உலகளவுன்னு சொல்றோம். கற்றது இத்தினூண்டு தான், ஆனா தெரியாம இருக்கிற விஷயம் எவ்வளவு இருக்கு, பல உண்டு. அப்படி இப்ப இங்க இருக்கக்கூடியது யான் சிறியன் என்னேனோ ஆழ்வாரை போலே. ஆழ்வார் நம்மாழ்வார் பகவானுடைய விஸ்வக்சேனர். அவர் தான் சேனை முதலியார்னு பேர். வைஷ்ணவ கோயில்கள்லாம் போனோம்னா அங்க சேன முதலியார்னு இருப்பார். விஸ்வக்சேனர் சந்நிதி, அவர் தான் சேனாதிபதி, பெருமாளுக்கு சேனாதிபதியா இருக்கிறவர். அவருடைய அம்சமா பிறந்தவர் தான் நம்மாழ்வார். சரி, ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் பிராமணா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆழ்வார்கள்ல 3 பேர் தான் பிராமணாடே. மிச்சம் எல்லாருமே ஒருத்தர் க்ஷத்திரிய ராஜா, ஒருத்தர் கள்ள ராஜா. கள்ளர் திருமங்கை ஆழ்வார்ங்கிறவர் கள்ளர் குலத்திலே பிறந்தவர். அவர் பகவானை பத்தி பாடியிருக்கார். அந்த பாசுரங்களை தானே இவா சேவிக்கிறார். பிராமணன்னு சொல்லவர்கள் அந்த பகவானை பத்தி சொன்ன பாசுரங்களை தான் இவா சேவிக்கிறார். அப்ப 3 ஆழ்வார்களை தவிர மற்ற எல்லாருமே பிராமணர் அல்லாதவர்களே. அதனால இதுதான் உயர்த்தி அதுதான் உயர்த்தி என்பதல்ல. பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப இந்த ஆண் பிள்ளை ஒரு 4 பிள்ளை பிறந்திருக்கு, பெண் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா ஆண் பிள்ளை எல்லாம் வசதி, பெண் பிள்ளை எல்லாம் தாட்சினா இப்ப பெண்ணே இல்லைன்னா அப்புறம் ஆண் எங்கேயிருந்து பிறக்கணும்? வாய்ப்பே இல்லையோ இல்லையோ, அது நடக்கவே போறது இல்லை. அப்ப எல்லாமே முக்கியம்தான். ஆஹா, அப்படி இருக்கிற போது இந்த ஆழ்வார் வைஷ்ணவ வேளாள குலத்திலே பிறந்தவர் நம்மாழ்வார். திருநெல்வேலி பக்கத்துல ஆழ்வார் திருநகரின்னு ஒரு திவ்யசேஷம். அவர் பாடின பிரபந்தங்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களை பாடினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பத்தியே பாடினார் அந்த ஆழ்வார். திருவிருத்தம்ங்கிறது ரிக்வேதத்துக்கு சமமாக பாடின பிரபந்தம். ரிக்வேதம் 4 வேதம் இருக்கும் இல்லையோ, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதத்தை தமிழ்ல அப்படியே சொன்னவர் தான் நம்ம ஆழ்வார். அப்பனா எவ்வளவு வசதி! வேதத்தை சேவிக்க முடியல நம்ம வருத்தப்படுறோமேனா இருக்கிறத சேவிக்கலாமே. அப்ப இதுல இருக்கக்கூடிய பெருமை. திருவிருத்தத்துக்கு சமமாக ரிக்வேதத்தை பாடினார், யஜுர்வேதத்துக்கு சமமாக திருவாசிரியத்தை பாடினார், அதர்வண வேதத்துக்கு சமமாக பெரிய திருவந்தாதிங்கிற பிரபந்தத்தை பாடினார், சாமவேதத்துக்கு சமமாக தான் 1102 பாசுரங்கள் திருவாய்மொழி. அதுதான் ரொம்ப வசதி. திருவாய்மொழி சாமவேதம். ஏன்னா பெருமாளுக்கு சாமவேதம் ரொம்ப பிடிக்கும். அந்த சாமவேதத்துக்கு சமமாகத்தான் இவர் 1102 பாசுரங்கள். ஏன்னா சாமவேதத்துல 1000 சாக்கைகள் உண்டு. சாக்கை, ஏன்னா வேதத்தை சொல்ற போது எப்படி அதை மெஷர் பண்றது, வேதத்தை எப்படி மெஷர் பண்ணலாம்னா சாக்கைன்னு சொல்லுவான். இத்தனை சாக்கை இருக்கு அப்படின்பா. அந்த சாக்கை 1000 சாக்கை இருக்கு. அந்த 1000 சாக்கைக்கு சமமாகத்தான் 1000 பாசுரத்தை நம்ம ஆழ்வார் பாடினார். அதுல அவர் சொல்லிக்கிறார், பாசுரத்திலே சொல்லிக்கிறார், எனக்கு என்ன ஞானம் இருக்கு, நீச்சனேன் நிறை ஒண்ணுமில்லேன். எனக்கு கொஞ்சம் கூட நீச்சன் அப்படின்னா நான் ரொம்ப நீச்சன்னு ஆழ்வார் சொல்லிக்கிறோம். அப்ப ஆழ்வார் இவ்வளவு பாடினவர் தன்னை நீச்சன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். நீச்சனேன் நிறை ஒன்றும் இலேன், என்னிடத்துல நல்லதே ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆழ்வாருக்கு புளியம்பொந்துல போய் உட்கார்ந்துட்டார். இந்த ஆழ்வாருடைய சரித்திரத்தை சொல்லணும்னா, ஆழ்வாருடைய தாயார் உடையநங்கையார்னு பேரு. திருவன்பரிசாரம்ங்கிற இடம், நாகர்கோயிலுக்கு பக்கத்துல திருவன்பரிசாரம்னு ஒரு கிராமம் இருக்கு, திவ்யதேசம். அந்த இடத்துல பிறந்தவள் உடையநங்கையார்னு அந்த அம்மா. அவருக்கு காரிமாறன் அப்படின்னு சொல்லப்படுகிற அப்பா. இவா 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. குழந்தைகள் கொஞ்சம் நாளாச்சு, பிறக்கவே இல்லை.
அப்படி பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு வரலாம், க்ஷேத்ராடனம் போலாம்னுட்டு திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம் உண்டு. தெற்கு பக்கத்துல நாகர்கோவில் தாண்டி ஒரு 3/4 மணி போனோம். திருக்குறுங்குடின்னு மகேந்திர மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த சாரல்ல இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் திருக்குறுங்குடி. வைஷ்ணவ நம்பி வடிவழகிய நம்பின்னு பெருமாளுக்கு திருநாமம். அந்தூர் பெருமாளை போய் சேவிச்சா, பெருமாள் அப்படி போய் நேர மூலஸ்தானம் சேவிச்சோம்னா நம்மள்கிட்ட பேச போறாருங்கிற ஸ்திதியில தான் பெருமாள் இருப்பார். வாயெல்லாம் அப்படி குவிச்சு யாரு போனாலும் அப்படியே தான் இருக்காரு. அந்த பெருமாளை போய் அவசியமா போய் சேவிக்கணும். போய் சேவிச்சா தான் தெரியும். கல்கண்டு இனிக்கும் கல்கண்டு இனிக்கும்னு நான் எத்தனை 1 மணி நாள் இங்க சொன்னா கூட இனிக்க போறது இல்லை வாய். அதுல கல்கண்டை ஒண்ணு எடுத்து வாயில போண்டா தானே இனிப்பு தெரியும். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருப்பார் அந்த பெருமாள், ரொம்ப நல்லா இருப்பார் அந்த பெருமாள் நான் 1 மணி நாள் சொன்னா கூட தெரியாது. ஆனா அங்க போய் சேவிச்சா தானே தெரியும். இப்ப அந்த திருக்குறுங்குடி திவ்ய கஷேத்திரத்துல பெருமாள் அப்படியே நேர பார்த்தா நேர பெருமாள் மகாவிஷ்ணு நேரே நிற்கிறார். அந்த அளவுக்கு இருக்கார். நீளமானு தெரியாது, பச்சையானு தெரியாது, அந்த திருநேனி அத்தனை அழகா இருக்கு. கண்களை பார்த்தா நேர பிரத்யட்சமா பார்க்கிறார். வாயை பார்த்தா அந்த அதரம் அப்படியே செவப்பா இருக்கக்கூடிய அந்த அதரத்தோடு உதடுகளோடு நம்ம பார்க்கறதே பேசுறது போல இருக்காரு. நிற்கிறார், அப்படியே நிற்கிறார் பக்கத்துல. அவ்வளவு அழகா இருக்கார். அப்ப அவரை போய் பிரார்த்திச்சார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கொடுக்கணும். அப்ப நம்மாழ்வாருக்கு பெருமாள் சொல்றார், சரி யார் மாதிரி உனக்கு குழந்தை பிறந்தா தேவலான்னு கேட்டார். யாரு மாதிரின்னு நம்ம யாரை மாதிரி சொல்றது? லோகத்துல இருக்கிற யாரையாவது சொல்ல முடியுமா? லோகத்துல யாரையும் உதாரணமா சொல்ல முடியாது. அதனால பார்த்தா அந்த தாயார் ஒன்ன மாதிரி இருந்தா தேவலான்னுட்டா, பெருமாள் மாதிரியே இருந்தா தேவலான்னுட்டா. சரி கொடுத்துட்டோம். என்ன மாதிரிலாம் எனக்கு நகல்லாம் கிடையாது, நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு வைஷ்ணவ நம்பி பெருமாளே வந்து பிறந்தார் நம்மாழ்வாராக. அந்த நம்மாழ்வார் குழந்தை பிறந்த உடனே அழவே இல்லை. எல்லா குழந்தையும் கீழே வந்து பிறந்தா அழுகும் கொஞ்சம் தலைகுப்புற தானே வந்து பிறக்கணும். முதல்ல தலை தானே வரணும். அப்ப இந்த உலகத்துல வந்து பிறக்கிற போதே தலைகுப்புற தான் வந்து விடறான். எல்லா குழந்தையும் தலைகுப்புற தான் வந்து விடுது. சரி இது எப்ப ஏந்து நிக்குதுன்னா 85 வயசு, அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாரும் விழுகிற பொழுதே தலைகுப்புற வந்து விழுகிறோம். எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். அப்படி வந்து விட்டா அழவே இல்லை. பாலே சாப்பிடல. எந்த குழந்தையா பால் சாப்பிடாம இருக்குமா? பிறந்த உடனே குழந்தை அழுதாதான் அது ஆரோக்கியமா பிறந்திருக்குன்னு அர்த்தம். 2வது பால் சாப்பிடணும். இது 2மே சாப்பிடல. ஏன்னா ஞானத்தோடு பிறந்தார், ஞானத்தோடு பிறந்தார், வளர்ந்தார். 2 வயசு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல அந்த குழந்தை. பார்க்கும், சிரிக்கும், அழும், ஒன்றும் பண்ணல. அப்படியே இருக்கு. பெத்தவாளுக்கு எவ்வளவு கட்டமா இருக்கும். ஒண்ணுமே பண்ணல, அப்படியே சமம் மாதிரி கிடக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்து கடைசியில் ஒண்ணுமே பண்ணலைன்னா எத்தனை வருத்தமா இருக்கும் அவர்களுக்கு. அப்பதான் ஜோசியாளை கூப்பிட்டு கேட்டார், நீ போய் அங்க இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம்னு அங்க நவதிருப்பதி சொல்லுவாங்க. நவதிருப்பதி பக்கத்துல இருக்கு திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு ஒரு உபதேசம். பெருமாள் அரவிந்த லோச்சனன் அப்படின்னு அந்தூர் பெருமாள்கிட்ட கொண்டு போய் பிரார்த்தி, அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த திருத்தொலைவில்லி மங்கலம் சந்நிதி பெருமாளுக்கு முன்னாடி இந்த குழந்தையும் போட்டான். அது வரைக்கும் இது ஒண்ணுமே செய்யலையே. பாதுகாக்கல, விழல, இப்படி திரும்பல, அப்புறம் தவழல, அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. 2 வயசு அப்படியே இருக்குது. அப்படி இருக்கிற போது குழந்தைய கொண்டு போய் பெருமாள் முன்னாடி போட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கேருந்து ஒரு 3 மைல் தவழ ஆரம்பிச்சிருக்கு குழந்தை. 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. அங்க குழந்தைய சந்நிதிக்கு முன்னாடி போட்ட உடனே பெருமாளை கையெழுத்து கூப்பிட்டு நேர தவழ ஆரம்பிச்சிருக்கு இந்த குழந்தை. 2 வயசு குழந்தை அன்னைக்குதான் தவழுது. நேர போய் திருப்புலியாழ்வார் புளிய மரம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புளிய மரம் இருக்கு. 5125 வருஷமா அந்த புளிய மரம் இன்னைக்கு இருக்கு. ஆழ்வார் திருநகரியில போய் பார்த்தோம்னா திருக்குருகூர்ங்கிற திவ்ய கஷேத்திரம், அந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்கு. 5150 வருஷமா இருக்கு. அந்த புளிய மரத்துல ஒரு பொந்து, அந்த பொந்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்புறம் ஞானி அப்படியே யோகத்திலேயே இருக்கார். 16 வருஷம் யார்கிட்டையும் பேசவே இல்லை. அப்புறம் மதுரகவி ஆழ்வார் வடக்கேந்து வந்து அவர் மேல ஒரு கலந்துக்கு போட்டு பேசவே இல்லையேன்னு கலந்துக்கு போட்டு பார்த்தார், ஏந்துக்கல. சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தென்னி எங்கே கிடக்கும்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வஸ்து பிறந்ததென்னால் எதை வழியா வைத்துக்கொண்டு உபாயமாக வைத்துக்கொண்டு பகவானை போய் சேருங்கிறது இந்த கேள்வியினுடைய அர்த்தம். அது அத்தை தின்னு அங்கே கிடக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளையே வழியாக பத்தி கொண்டு எம்பெருமானை போய் சேரும்னு அர்த்தமா சொன்னார். அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கு வார்த்தாலாபம் பேச ஆரம்பிச்சா. பாசுரமா பாடினான். அவ்வளவு பெருமை பெற்றவர். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுகிறார் ஆழ்வார். நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு சொல்லுகிறார்.
சீலமில்லா சிறியன், நான் ரொம்ப சின்னவன்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் யாருக்கு பெருமைன்னா நம்மாழ்வாருக்கு பெருமை. எவ்வளவு தெரிந்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு விட்டோம்னா எவ்வளவு சொல்றோம். ஒண்ணுமேல ஒரு 4 அடிக்கு எத்தியோ கோணை மலைன்னு எத்தியோ எழுதிவிட்டு இதுதான் புது கவிதைன்னு விடுறோம். இதுதான் நடக்குது இன்னைக்கு. ஆனா ஒண்ணுமே இருக்காது, அதுல விஷயமே இருக்காது. ஆழ்வார்கள் சொன்னாத ஈரச்சொற்களா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆழ்வார்களோ நாயன்மார்களோ சமய குறவர்களோ இவர்கள் எல்லாம் தமிழ் எழுதி வச்சிருக்கிற தமிழ் இருக்கே, அதை நம்ம சேவிச்சுட்டு இருந்தா அதுதான் தமிழ் வளர்ச்சி. வேற என்னத்தன்னு சொல்றது? தனியா நம்ம பண்றோம்னு ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுட்டோமா? முதல்ல ஆழ்வார் பாசுரத்தை தெரிஞ்சோமா? நாயன்மார்கள் பாசுரங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சா? அதை மீறிதான் உலகமே. அதுக்குள்ளதான் உலகத்தையே அடக்கி உள்ளார்கள். ஏன்? இந்த 2 அடியில திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க வள்ளுவர். 2 அடி. அது 2 அடி. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாரெனின். கற்றதனால பயன் என்ன? படிச்சதுனால என்ன பயன்? கற்றதனால் ஆய பயன் என் கொல். 2வது குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதத்தே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள். என்ன பயன்? படிச்சதுனால என்ன பயன்னா வாழறிவன் நற்றாள் தொழார் எனின். என்னை படைத்தவனுடைய திருவடிகளை நான் தொழவில்லை என்னால் கற்றதற்கு பயன் இல்லை. அதுதானே பயனா இருக்கணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் தன்னை சிறியனாக சொல்லிக் கொண்டார். யான் சிறியன் என்னேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்னேனோ குலசேகரரை போலே. ஏதேனும் என்றேனோ குலசேகர ஆழ்வார். அடுத்தது இந்த கிரமம் திரும்ப சொல்றேன். முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வார். 4 பேரும் துவாபரயுகத்தில. கலியுகத்திலே நம்மாழ்வார் முதல்ல, அவருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், அதுக்கப்புறம் பெரியாழ்வார், அதுக்கப்புறம் ஆண்டாள், அதுக்கப்புறம் தொண்டரடி பொடியாழ்வார், அதுக்கப்புறம் திருப்பான் ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார். மொத்தம் 12 பேர் ஆச்சா? இப்போ இந்த நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியா அவதாரம். இதெல்லாம் காலத்துல, ஏன்னா கலியுகம் பிறந்து ஒரு 500 வருஷம்தான். ஆழ்வார்கள் எல்லாருமே புறப்பட்டே போயாச்சு. எல்லா பாசுரங்கள் எல்லாத்தையும் பாடிட்டும் அவள்லாம் புறப்பட்டு போயிட்டான். அவள்லாம் காலம் ஆயிடுத்து போயாச்சு. அப்படி இருக்கிற ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் எங்க பிறந்தார்? மலநாட்டு பிரதேசத்துல பிறந்தார். திருவஞ்சிக்களம் அப்படின்னு ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்கு. திருவஞ்சிக்களம் மலநாட்டுல இருக்கு. அந்த பக்கம் கேரளான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ஊர்ல இருக்கு. அங்க ராஜாவா வாழ்ந்தார். க்ஷத்திரிய ராஜாவாக வாழ்ந்தவர். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? நிச்சயமே எனக்கு திருவரங்கம் போகணும், ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும். நித்தபடியே ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணுங்கிறத ஆசை அவருக்கு. ஏன்னா பரமதம் வேற இல்லை, ஸ்ரீரங்கம் வேற இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் போய் அங்க சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆழ்வார் 2 பிரபந்தங்கள், அதாவது அவர் கொடுத்தது ஒரே பிரபந்தம் தான். ஏன்னா அவர் பெருமாள் திருமொழின்னு 105 பாசுரங்கள். பெருமாள் திருமொழி, பெருமாள்னு சொல்லப்படுகிற அவர் பாடினது பூரா யார் தெரியுமா பாடினார்? ராமனைத்தான் முக்கியமா பாடினார். ஸ்ரீ ராமாவதாரத்தை முக்கியமாக பாடினார். கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கார், அவ்வளவுதான். அப்படி இருக்கிற போது அந்த ஆழ்வாருக்கு ஸ்ரீ ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும். நித்தியப்படிய அவருடைய அரசவையில ராமாயணம் சொல்லிட்டே இருப்பாளாம். வால்மீகி ராமாயணம் சொல்லிட்டே இருப்பாளாம். பாகவதாலாம் வந்துட்டே இருப்பாளாம். ததியாராதனை, சாப்பாடு சமாராதனை போட்டுட்டே இருப்பாராம். வர்றவாளுக்கெல்லாம் அன்னதானம். இவர் ராஜாவா இருக்கார், நாட்டை பாப்பாரான்னு பார்த்தா ராமாயணம் பண்ணிட்டு இருக்கார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற போது அவருக்கு பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமன்னா ரொம்ப பிடிக்கிறது. அந்த ராமனை பத்தி பெருமாள் திருமொழி, அவர் வேறாரும் அல்ல, ராமன் வேறாரும் அல்ல, ஸ்ரீ ரங்கநாதன் வேறாரும் அல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் 105 பாசுரம் பாடினார். 105 பாசுரம் தான், அவ்வளவுதான் பாடினார். பெருமாள் திருமொழி அப்படின்னு பேரு. அதுல ஒரு பதிகம், பதிகம்னா ஒரு 10 பாசுரங்கள் கொண்டா ஒரு பதிகம். பதிகம்னு சொல்ல முடியும். பாசுரம்னா ஒண்ணு, பதிகம்னு சொன்னா ஒரு 10 பாசுரமோ 20 பாசுரமோ சேர்ந்திருக்கும். அந்த பாசுரங்கள்ல ஒரு பாசுரத்துல அவருக்கு திருமலை வெங்கடேச பெருமாளுடைய சந்நிதி, அந்த பெருமாளை பத்தி பாசுரம் பாடுறார். அதுல சொல்றார், ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன். எனக்கு இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய பிறவியே வாண்டாம் தான். நம்ம எல்லார்ட்டையும் கேட்டோம், சுவாமி திரும்ப ஒரு தூரம் பிறக்கிறீரா அப்படின்னு கேட்டோம். நம்ம சொன்னோம், பிறவியாவது அது வாண்டவா வேண்டாம், பெரிய கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையோ. 6 காலம் திரும்ப ஒரு தடவை பிறக்க வேணுங்கிற ஆசை இருக்கிறவா இங்க யாரும் வரமாட்டோம் இல்லையோ. என்ன பண்ணுவோம்? பகவானை போய் சேரணுங்கிற ஆசை இருக்கிறவா தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம்.
திரும்ப நான் ஒரு தரம் பிறக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு சொல்லி ஆறு இங்க வந்து உட்காந்துருக்க போறதே கிடையாது. அவரும் ஆழ்வார் தான் சொன்னார், எனக்கு பிறவியே வேண்டாம், என்ன வேணும் அப்படின்னா திருமலையில நான் நிறைய விஷயமா பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். திருமலையில போய் நான் பிறக்கணும்னா கூட திருமலையில போய் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? அங்க ஒரு குறுகா பிறந்தா கூட பரவாயில்ல. கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோணேரிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சுனை, அதுக்கு கோணேரின்னு பேர். எங்க திருமலையில இருக்கக்கூடிய இடத்துக்கு சுனைக்கு நீர்ச்சுனை, அந்த நீர்ச்சுனைக்கு கோணேரி அப்படின்னு பேரு. அதுல நிறைய வம்சங்கள்லாம் கோணேரி வம்சம்னே பல பேர் இருக்கா. அப்ப அந்த கோணேரியில போய் அங்கேயும் தேர்த்தம் எடுத்து வந்து பெருமாளுக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ஆகாச கங்கையிலேயும் தேர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு அபிஷேகத்துக்கு வச்சுப்பான். நித்தப்படியே போய் எடுத்துன்னு வருவா தேர்த்தம். இந்த கோணேரியில இருக்கக்கூடிய குருகுங்கிற ஒரு பட்சி தானே, அந்த குறுகாய் பிறப்பேனே. குறுகா பிறக்கிறதுக்கு நம்மெல்லாம் ஆராய்ச்சி சொல்லுவோமோ, நான் பட்சியா பிறக்கணும்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டோம். ஸ்ரீரங்கத்துல நான் ஒரு பட்சியா பிறக்கணும், இல்ல ஒரு மாடா பிறக்கணும், இல்ல ஒரு ஆடா பிறக்கணும்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனா ஆழ்வார் எவ்வளவு தெரிந்தவர், அவர் சொல்றார் கோணேழி வாரும் குறுகாய் பிறப்பேனே. அதே போல செம்பகமாய் நிற்கும் தவமாய், செண்பக மரமா நிற்கணும், பெருமாளுக்கு புஷ்பமா நான் அலங்கரிக்க வேண்டும்னு ஆசைப்படுறார். அப்புறம் அந்த சுனையில நான் மீனாய் பிறக்கும், மீனா பிறக்கிறது கூட ஆசைப்படுறார் அவர். ஏன்னா திருமலையில மீனா பிறக்கணும், பெருமை இருக்கும் இல்லையோ. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்னு சில பேர் சொல்றாளா இல்லையா? குட்டுப்படுங்கோ, ஆனா மோதிர கையா, வெறும் தங்க மோதிரம் கூட வேண்டாம், வயிறு மோதிரமா இருந்தா பரவாயில்ல. அதால ஒரு குட்டு வச்சா பெருமை இல்லையோ. வலிச்சுட்டு போடுது, வைரத்திலேருந்து குட்டு வாங்கிறீங்கன்னா அப்படின்னு பெருமையா சொல்லி போகலையே. எத்தனை இந்த கீழே விழுந்தாலும் எங்கேயோ ஏதோ ஒட்டல அப்படின்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி அவர் என்ன பண்றார், திருமலையில போய் நான் மீனா பிறக்கணும்னு சொல்றார். இப்படி ஒண்ணு சொல்லியிருக்கா. அப்புறம் அங்க நான் ஏதேனும் ஆவேனே, எல்லாமா இருக்கேன், மீனா பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதே போல படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாளுடைய சந்நிதி இருக்கும் இல்லையோ, சந்நிதிக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த படிக்கு குலசேகரன் படினே பேரு. பெருமாள் சந்நிதியில எங்க போனாலும் பெருமாள் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற படி, அதுக்கு குலசேகரன் படி அப்படின்னு பேரு. அந்த படியா இருந்தாக்க என்ன எனக்கு முக்கியம் அப்படின்னா, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாமே. படியா இருக்கேன், படியா இருந்து பெருமாளை எப்போது சேவிச்சுட்டே இருக்கலாமே. அதனால படியா கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அப்ப மீனா பிறக்க ஆசைப்படுறேன், மரமா பிறக்க ஆசைப்படுறேன், கூணா பிறக்க ஆசைப்படுறேன், குருகா பிறக்க ஆசைப்படுறேன், அப்புறம் அங்க படியா கிடக்க ஆசைப்படுறேன். இப்படி ஒண்ணுன்னா ஆசைப்பட்டார். கடைசியா சொன்னார், திருமலையில் ஏதேனும் ஆவேன். திருமலையில ஏதானு ஒண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா நமக்கெல்லாம் அந்த பாவமே வராது. அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார், ஏதேனுமாவேனோ குலசேகரரை போலே, ஏதாவது ஒன்னா நான் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா இல்லையா? திருமலையிலே ஏதாவது ஒன்றாக நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே குலசேகரம் பெருமாள், அதுபோல ஏதேனும் என்னேனோ குலசேகரரை போலே அப்படின்னு சொன்னார். அடுத்து நாலாவது, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. கண்ணன் எம்பெருமான், அதாவது ராமன் வாழ்ந்தார்னா எவ்வளவு மெய்யாக வாழ்ந்தார். மெய்னா ராமன் செஞ்சது எல்லாமே கிழிய சொன்னேன் ஒரு நாள், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னா அவருக்கு பெருமை. ஆனா ராமன் வாழ்ந்தது பூரவே மெய். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமனுடைய திருமேனிதான் நமக்கு உத்தேசமா இருக்கணும். சரி, கண்ணன் எப்படின்னா, கண்ணன் என்ன செஞ்சாரோ அதுதான் தர்மம், நான் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு சில பேர்லாம் டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கண்ணனுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, ராமன் செய்தது கண்ணன் சொன்னார். ராமன் என்னென்னலாம் செஞ்சாரோ நடந்து காட்டினாரோ அதெல்லாம் யாரு செஞ்சு காமிச்சானா, யாரு சொல்லி காமிச்சானா, கண்ணன் தான் சொல்லி காமிச்சிருக்கார் பகவத்கீதையில. அப்படிங்கிற அளவுக்கு பெருமை. ராமனுடைய மெய்யும் கண்ணனுடைய பொய்யும் நமக்கு உத்தேசம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நமக்கு உத்தேசம், அதெல்லாம் தான் நமக்கு கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நடத்துக்கணும். அதே போல ராமன் ராமாயணத்துல என்ன செய்தாரோ அது உத்தேசம். கண்ணன் செஞ்சது நமக்கு உத்தேசம் இல்லை, கண்ணன் சொன்னது உத்தேசமா இருக்கணும், ராமன் செஞ்சது உத்தேசமா இருக்கணும். அப்ப அவ்வளவு இருக்கு. அப்ப கண்ணன் இது அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்ததுதான் தெரியும். அவ துச்சாசனன் துகில் உரித்தான், இதெல்லாம் உரிச்சது திரௌபதிக்கு ரொம்ப ஆசை. அவன் முடிய கேட்டு விட்டுட்டான். துச்சாசன் கௌரவர்கள் 100 பேரையும் கொண்டுட்டு அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து என்னுடைய தலையில வச்சு நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் தலையை முடிவேன்னுட்டான். ஏன்னா என்ன,
அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையிலே என்னுடைய துயிலை உரித்தான், எவ்வளவு மானபங்கப்படுத்தினான். கிருஷ்ணா, நீ இல்லைன்னா எனக்கு வஸ்திரமே இருந்திருக்காதே. கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு சரணாகதி பண்ணி அந்த வஸ்திரத்தை பெற்றாளே அவள் அப்படின்னு சொன்னான். அப்ப கண்ணன் சொன்னா, வானம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இல்லை இமயமலை எல்லாம் நொறுங்கி விழுந்தாலும் சரி, இந்த ஜலம் பூரா வத்தினாலும் சரி, ஆனா நான் சொல்றது சத்தியம், சத்தியம் சத்தியம், இது நடந்தே நடக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். மற்றொரு சமயம் சண்டை, பாரத போர் சண்டை நடந்துட்டு இருக்கிற போது அப்ப என்ன நடந்ததுன்னா, அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய பிள்ளை என்ன பண்ணான்னா ஒரு அஸ்திரத்தை விட்டான். அது அபிமன்யுடைய பிள்ளை, அபிமன்யுடைய அவ வீட்டுக்காரி உத்தரைங்கிறவளுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் அந்த வில்ல விட்டான். உள்ளுக்குள்ள அவ கர்ப்பிணியா இருக்கான். அந்த கர்ப்பவாசம் என்ன ஆச்சுன்னா விழுந்துருது, கீழே வந்து பிறந்துருது, கறிக்கட்டையா வந்து விழுந்துருது. ஒண்ணுமே இல்லை, உயிரே இல்லை, உயிர் ஓடி இருக்கு, அப்படியே இருக்கு. அப்பதான் இப்ப சொல்றா, என் குழந்தை என்னுடைய வம்சத்தை போய்விட்டானே. ஏன்னா முன்ன நாள் எல்லாம் ராஜாக்கள்லாம் சண்டை போடுவா, எதிரிகளோட சண்டை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் முடிச்சிடுவா, ஆனா வம்சத்துல இருக்கிற ஒரு குழந்தைய மிச்சம் வச்சிருவா. ஏன்னா அந்த வம்சம் வளரணும் இல்லையா, அந்த வம்சத்தை அழிச்சோங்கிற பாவம் நமக்கு வரக்கூடாது. ஒரு குழந்தைய மிச்சம் வச்சிருவா சண்டை போட்டா கூட. அதே மாதிரி இந்த குழந்தையும் அவன் முடிச்சுட்டானா எவ்வளவு கட்டமாட்டான், அதுதானே வம்சத்துக்கு வரப்போறது அடுத்தது. அந்த வம்சத்தை முடிச்சுட்டானேன்னு வருத்தத்துல இருக்கா. அப்பதான் ஒரு அசரீரி சொல்லுது, இந்த குழந்தைய ஒரு சத்தியவான் தீண்டினால் பிழைத்து எழும். யாரொருத்தன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பிரம்மச்சரிய விரதத்தை கட்டுப்பட்டு ஆர்வத்தும் பொய்யே சொல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய திருவடிகள் பட்டதென்னால் இந்த குழந்தை உயிர்ப்பித்து எழும் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு சொல்லுது. யாருமே போலையே, பீஷ்மர் கூட பக்கத்துல போல, துரோணர் பக்கத்துல போல, யாருமே போல, அர்ஜுனன் போல, யுதிஷ்டரன் போல, ஆறு பக்கத்துல போல. அசரீரி வாக்கு சொல்லுது, யாரொருத்தன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்திருக்கிறானோ, யாரொருத்தன் சத்தியத்தை வணங்கி இருக்கிறானோ, யாரொருத்தன் பொய் சொல்லாமல் இருக்கிறானோ, யாரொருத்தன் நல்லதே செய்கிறானோ, யாரொருத்தன் உலகத்துக்கே நல்லது நடக்க வேணும் என்று நினைக்கிறானோ, அவனுடைய ஸ்பரிசம் அவன் தொட்டானா இந்த குழந்தை புழைச்சிக்கும்னா ஆறு பகல். பீஷ்மரே போல, அப்புறம் வேற யாரும் சொல்லுது, பீஷ்மரே போல கண்ணன் பார்த்தார், தன்னுடைய திருவடிகளை கொண்டு போய் கட்டவர்களாலே அந்த குழந்தையை தொட்டான், உயிர்ப்பித்து எழுந்தது அந்த குழந்தை. அது மாதிரி சத்தியம் சத்தியம்னு சொன்னா நம்ம எல்லாரும் பிரம்மச்சரியம்னா எதோ தவறான நினைச்சிருக்கோம். பிரம்மச்சரியம்ங்கிறது எந்த நாளிலே எப்படி இருக்க வேணும்னு ஒரு நியமம் இருக்கு, அந்த நாள்ல அப்படி இருந்தா அதுவே பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கணும் இல்லையோ, அப்படி கண்ணன் இருந்தபடியினாலே கண்ணன் தொட்டவுடனே அந்த குழந்தை முடிச்சுட்டு. அப்ப யான் சத்தியன் என்னேனோ என்ன சொன்னா, கிருஷ்ணனை போலே. அடுத்து ஒரே ஒரு வார்த்தை, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. இது ராமாயணத்துல வந்த கதை. அதாவது கபந்தன் ஸ்ரீன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அவனுக்கு அவன் ஸ்தூல சிரசுன்னு ஒரு ரிஷிகிட்ட போய் ரொம்ப வம்பு பண்ணான். அந்த வம்பு பண்ற போது அவர் சபிச்சுட்டார், உனக்கு உனக்கு சாவு கொஞ்சம் கட்டமா இருக்கும், சாகிறதுக்கு கட்டம் இல்லை, நீங்க இருப்பேன் யாரும் உனக்கு கொண்டு முடியாது, ஆனா ரொம்ப கட்டப்படுவேன். எப்படி கட்டப்படுவேன்னா, அது சண்டை போட்டேன்னா ஆர்ட்ட சண்டை போட்டாலும் உன்னுடைய உடம்பை எப்படி வேணா பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னா, இந்திரனோட ஏதோ மல்லுகுனா, இந்திரனோட அந்த ஸ்ரீயினுடைய பிள்ளை அவன் சண்டைக்கு நிற்கிற போது இந்திரன் என்ன பண்ணான், ஏன்னா கொலை பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்திதி இருந்தாலும் அவன் என்ன பண்ணான், அவனை அடிச்சு கைய அந்த தொடைய பூரா எடுத்து வயத்துக்குள்ள வச்சுட்டான். கை மட்டும் பெருசா இருக்கு, தொடைய கொண்டு வந்து வச்சுட்டான். இவனால நடக்கவே முடியாது, வயிறு பெரிய வயிறு, கண்ணை கொண்டு வந்து வயத்துக்குள்ள வச்சுட்டான். அப்ப பார்த்தாலே விகாரமா இருக்கும் இல்லையோ, அவனுக்கு தான் கபந்தன் அப்படின்னு பேரு. கபந்தன் ராமாயணத்துல வருது. அதாவது யுத்த காண்டத்துல, அதாவது ஆரண்ய காண்டம் முடிஞ்சு கடைசியில வருது. அதுல இந்த கபந்தன் என்ன பண்ணா, அவன் ராட்சசனாவே வர்றவா போறவா, பெரிய ஒரு யோஜனை தூரம் அவனோட கை இருக்குமா. அவனுக்கு கபந்தன் அப்படின்னு பேரு. ஒரு யோஜனை தூரம்னா 10 மைல், அவ்வளவு தூரம் இருக்கும் அவனுக்கு. அவ்வளவு நீளம் இருக்கான். வர்றவா போறவாளெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டே இருப்பான். அப்படி சாப்பிட்டே இருந்தான். ராமலட்சுமணர்கள் அந்த பக்கமா வந்தான், தேடிண்டே வந்தாளா, சீதா பிராட்டியை தேடிண்டே வந்தான். வர்ற போது அவனையும் பிடிச்சா, ராமலட்சுமணர்கள் பிடிச்சுட்டா. இவர்கள் விடல, சண்டை போட்டு அவனுடைய கையை விட்டுட்டா. அதுக்கப்புறம் அப்பதான் சொல்றான், இந்திரன் சொல்லியிருக்கான், ஒன்னுட்ட 6 சண்டை போட்டாலும் அவ ஒன்னு கொலை பண்ண முடியாது. ஆனா அந்த ராமலட்சுமணர்கள் அவன் வேறாருமல்ல, நாராயணனுடைய தத்துவமாகவே கீழிறங்கி பிறந்திருக்கிறான். அவன் உன் கையை வெட்டுவான் பத்தியா, அப்பதான் நீ புரிஞ்சுக்கோ, வந்திருப்பது நாராயணனுடைய அம்சமே என்பதை புரிந்து கொள்வாய். அதுக்கப்புறம் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போட்டான் இந்திரன்.
இப்ப கையை வெட்டினோடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச என்னை கொளுத்திரு, என்னுடைய உடம்ப கொளுத்திரு அப்படின்னு சொல்ல, அவனை கொளுத்துறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், ராமா உனக்கு இங்க சுக்ரீவன் இருக்கான் பக்கத்துல, அவன் ரிஷிமுக பர்வதத்துல இருக்கான், அவன் சூரியனுடைய அம்சம், சூரியனுடைய பிள்ளை, அவனுக்கு எல்லாம் நல்லதும் செய்வான். அப்படி நல்லது செய்யும் போது போற வழியில அங்க இருக்கக்கூடிய பம்பா தீர்த்தத்திலே தீர்த்தமாடிட்டு அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு போ, சுக்ரீவன் தான் அவனுக்கு எல்லா விதமா நல்லது செய்வான். அவன் வாலியினுடைய தொந்தரவுனால இந்த இடத்துல மலையில குகையில மறைஞ்சிருக்கான், அவன்கிட்ட போனா அவனுக்கு நல்லது பண்ணுவான், அவனுடைய தோழமை வைத்துக்கொள் அப்படிங்கிறத இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி வச்சானா இல்லையா கபந்தன். அதனால அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அப்படிங்கிற மற்றொரு வார்த்தை இன்னைக்கு நம்ம பார்த்தது. அதாவது முதல்ல எல்லா மதத்துக்கும் எல்லாவற்றையும் கண்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, ஆராய்ந்து கற்றேனோ திருமழிசை ஆழ்வாரை போலேன்னு ஒரு வார்த்தை திருமழிசை ஆழ்வாரை பத்தி பார்த்தோம். யான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலேன்னு பார்த்தோம். ஏதேனும் ஆவேனோ குலசேகரரை போலேன்னு பார்த்தோம். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்னு பார்த்தோம். அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே அப்படிங்கிற 5 வார்த்தைகளை இன்று பார்த்துள்ளோம். அதனால இன்னைக்கு நீங்காத செல்வம் எல்லாருடைய குடும்பத்திலும் பகவானுடைய கிருபை நடக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். நீங்காத செல்வங்கிறது எது தெரியுமா? பக்தி ஒன்றே நீங்காத செல்வம். ஏன்னா கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்லிடுறாளா இல்லையா? மாடுன்னா செல்வம், கேடில் விழிச்செல்வம். இந்த செல்வத்தை ஒரு நாள் ஆறாலையும் அழிச்சிட முடியாது. இப்போ உங்கள்ட்டெல்லாம் அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தையோ பக்தியோ அமரமான அழிக்க முடியுமா? ஆறு அழிச்ச முடியாது. கேடில் விழிச்செல்வம், ஒரு நாளும் அழிவில்லாத செல்வம் என்பது ஞானம். அது ஞானம்னு சொன்னா பக்தியே அதுல உயர்ந்தது. அதனால கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல. வேற செல்வம் வேற எதுவும் அல்ல, கல்வி ஒன்றே செல்வம். அந்த செல்வம் வேற ஒன்றும் அல்ல, பக்தி ஒன்றே செல்வம். அந்த செல்வம் பக்திங்கிற செல்வம் நீங்காமல் எல்லோருக்குமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைந்து கொள்ளுகிறேன். ஸ்ரீமதி வெட்டு சித்தார்ய மனோநந்தன ஏதவே நந்தனந்த சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் சொல்லி அமைந்து கொள்ளுகிறேன்.